ஜஸ்ட் இது வந்து ஆர்டர்டு பேர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் இது வந்து எப்படின்னா ஒரு பாயிண்ட் ரெப்ரஸன்டேஷன் தான். நம்ம எப்படி பாயிண்ட் நார்மலாக மேத்தமெட்டிக்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ கம்மா இருக்கும், 2 எலிமெண்ட் இருக்கும். ஸோ 2 எலிமெண்ட்டையும் பிராக்கெட்ல க்ளோஸ் பண்ணியிருப்போம். இதுதான் நம்ம பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதுதான் ஆர்டர்டு பேர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ வேற ஒன்றும் கிடையாது. ஆர்டர்டு பேர் அப்படின்னா என்னன்னா கம்மா 2 எலிமெண்ட்ஸ் பிராக்கெட். ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு பாயிண்ட்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுமோ அதுதான் ஆர்டர்டு பேர். ஸோ இதுக்கும் செட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ செட் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன பிராக்கெட் யூஸ் பண்ணியிருப்போம் செட் அப்படின்னு சொல்றப்போ கர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆர்டர்டு பேர் வரப்ப இந்த பிராக்கெட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராந்திசிஸ் பிராக்கெட்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேற என்ன டிஃபரன்ஸ்? So என்ன டிஃபரன்ஸ்? சாரி ஸ்டூடெண்ட், சம் டெக்னிக்கல் இஷ்யூ. ஓகே, டோன்ட் வரி, we will continue. ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆர்டர்டு பேர் இருக்கும் செட்டுக்கும். செட் அப்படின்னு வரப்ப இப்போ சேம் எலிமெண்ட் இருக்காது செட்ல. நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சேம் எலிமெண்ட்டை நம்ம ஒரே ஒரு முறை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டு செட்ல வராது. ஆனால் ஆர்டர்டு பேர்ல 2 எலிமெண்ட்டுமே சேமா இருக்கலாம். ஸோ இதுவும் ஒரு டிஃபரன்ஸ். ஸோ செட்டுக்கும் ஆர்டர்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப செட்டில் சேம் எலிமெண்ட்டை நம்ம 2 முறை ரெப்ரசென்ட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி வராது. ஆனால் ஆர்டர்டு பேரில் 2 எலிமெண்ட்டுமே நம்மளுக்கு சேமாக இருக்கலாம். அவ்வளோதான், வேற ஒரு வேணும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு கொஷின். ஸோ இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்செப்ட் படிப்போம், அதை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ ஆர்டர்டு பேர் பார்த்தோம், அதை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு கொஷின். which of the following is the correct ordered pair? ஸோ கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல எது கரெக்டட் ஆர்டர்டு பேர்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இது ஈஸியான ஒன்று பார்த்தாலே தெரியும். என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட் ஆப்ஷன், சி கிடையாது. ஏன்னா சி ஏன் கிடையாதுன்னா அது ஸ்கொயர் ப்ராக்கெட்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, ஏ வந்து கர்லி ப்ராக்கெட். ஸோ பி பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, பேராந்திசிஸ் ப்ராக்கெட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆர்டர்டு பேர். ஆர்டர்டு பேர் ஈக்குவாலிட்டி சொல்றாங்க என்ன அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ஏபி ஒரு ஆர்டர்டு பேர் which is equal to XY அப்படின்னு சொல்லிடுறாங்க வச்சுங்களேன். ஏபி ஒரு ஆர்டர்டு பேர், XY ஆர்டர்டு பேர், இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப ஏ ஈக்குவல் டு பியா எக்ஸா இருக்கும், பி ஈக்குவல் டு ஒய்யா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். வேற ஒன்றும் கிடையாது. ஈக்குவலிட்டி ஆஃப் ஆர்டர்டு பேர்னா இங்க ஒரு ஆர்டர்டு பேர், இங்க ஒரு ஆர்டர்டு பேர், இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ ஏவும் எக்ஸும் ஈக்குவலா இருக்கும், பியும் ஒய்யும் ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான். ஜஸ்ட் இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆர்டர்டு பேர், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆர்டர்டு பேர் கொடுத்துட்டாங்க, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கேட்குறாங்க, 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. 2 ஆர்டர்டு பேர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஈக்குவல், 3a plus 2 equal to 2a plus 3. So after simplification 2a இந்த சைடு வந்துச்சுன்னா a ஆயிடும், இந்த 2 அந்த சைடு போயிடுச்சுன்னா 1 ஆயிடும். ஸோ a equal to 1. a ஓட வேல்யூ எங்க இருக்கு? ஏல இருக்கு, சில இருக்கு. அப்போ a c ஏதோ ஒன்று தான் ஆன்சரா வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம b மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு 2வது எலிமெண்ட்டுக்கு போறோம். b plus 3 equal to 4. 3 அந்த சைடு போயிடுச்சுன்னா 1 ஆயிடும், b ஓட வேல்யூவும் 1. 1,1 எங்க இருக்கு? ஏல இருக்கு. ஸோ a தான் ஆன்சர். இதெல்லாம் சிம்பிள் ஒன். ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க சரியா? நான் இந்த மாதிரிலாம் பண்றேன்னு ஆரம்பிக்காது, போக போக டிஃபிகல்ட்டி லெவல் ஏறும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ். ஸோ நார்மலாக நம்ம ஆல்ரெடியே சொன்னோம், நம்ம ரிலேஷனை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டர்டு பேரும் தெரிஞ்சுக்கணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா அதுவும் ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செட்டோட ப்ராடக்ட், அவ்வளோதான்.
ஸோ ஜஸ்ட் ஏ கிராஸ் பி அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஏ ஒரு செட்டு, பி ஒரு செட்டு, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவும் ஒரு செட்டு தான், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் ஒரு செட்டு தான். அதனால தான் நான் ஓப்பன் பண்றப்போ கர்லி பிராக்கெட், ஓப்பன் கர்லி பிராக்கெட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டோம், அதனால முடிகிறப்பையும் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல முடியுது. ஸோ இன்பிட்வீன் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏ அப்படின்னு ஒரு செட் எழுதியிருக்கோம். ஏல 1 2 3 1 2 அப்படின்னு 2 எலிமெண்ட் இருக்கு. பில 3 4 அப்படின்னு ஒரு 2 எலிமெண்ட் இருக்கு. இப்போ எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஆர்டர்டு பேரை நம்ம எழுத போறோம். 1 3 1,3, அடுத்து 1 4 1,4, நெக்ஸ்ட் 2 3 2,3, நெக்ஸ்ட் 2 4 2,4. அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிள் ஒன். ஸோ இதுல இருந்து என்ன அப்படி ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம டெஃபினிஷனாக எப்படி சொல்லலாம்னா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா ரெண்டு செட்டோட மல்டிப்ளிகேஷன். ஸோ இட் இஸ் ஆல் பாசிபிள் கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்டு பேர் பை யூசிங் தி எலமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் ஏ அண்ட் பி. ஸோ தமிழ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்டு பேர் இதில் இருக்கும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கும். ஸோ எதை பேஸ் பண்ணினா ஏ கிராஸ் பின்றனால ஏல இருக்கிற எலமெண்ட் பில இருக்கிற எலமெண்ட், அவ்வளவுதான். ஏ கிராஸ் பின்றனால நம்ம இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பி கிராஸ் ஏன்னு வச்சுங்களேன், அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பி நம்ம எடுத்துக்கணும். பி என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்ப 3,1 3,2 4,1 4,2 இந்த மாதிரி வந்துருங்க, அவ்வளவுதான். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா செட்டோட மல்டிப்ளிகேஷன். அதில் எவ்வளோ நம்மளால முடியுமோ ஆர்டர்டு பேரை அதை எடுத்து போயிட்டு இன்செர்ட் பண்ண போகிறோம் பை யூசிங் ஏ கிராஸ் பினா ஏல இருக்கிற எலமெண்ட் பில இருக்கிற எலமெண்ட்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். அவ்வளோ ரெண்டு செட்டு சொல்லியிருக்காங்க, அதனால ஏ கிராஸ் பி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 3 செட்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. 3 செட்ஸ் கொடுக்குறப்ப ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி 3 செட் ஆகிடும். 3 மல்டிப்ளிகேஷன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 3 செட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்ல ரிப்பீட் பண்றேன் பாருங்களேன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா ஏ பி 2 செட்டு, இதனுடைய மல்டிப்ளை தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். என்ன இருக்கும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னா, ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் பில இருக்கிற எலிமெண்ட்ஸ், இதுல இருக்கிறதுல நம்ம ரிலேஷன் பண்ணி கம்பைன் பண்ணி எவ்வளவு ஆர்டர்ட் பேர்ஸ் நம்மளால உருவாக்க முடியும், அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இங்க பாருங்களேன், ஏ ஒரு செட்டு பி ஒரு செட்டு மல்டிப்ளை பண்றோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஏ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால ஏ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். 1 2 3 1,4 அந்த ரெண்டு இங்க எழுதிருக்கும். நெக்ஸ்ட் 2 3 2,3 2 4 2,4. இது ஏ கிராஸ் பி. இஃப் இட் இஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பின்றனால இந்த மாதிரி. இதே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பி கிராஸ் ஏ அப்படின்னு கேட்டாங்கன்னா பி நம்ம முதல்ல எடுத்துக்கணும். 3 முதல்ல எடுக்கிறோம். 3,1 4 3,2 4,1 4,2 அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இதெல்லாம் என்னவா இருக்குன்னா பி பிலாங்ஸ் டு பியா இருக்கணும், பில இருந்து எடுக்கிறதா இருக்கும். ஆர்டர் டு பேர்ல இருக்கிற செகண்ட் ஒன்னு கார்ட்டீசியன் ப்ராடக்டோட செகண்டா இருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். கிளியருங்களா? ஸோ இப்போ இது 2 செட்டா தான். இப்போ நம்ம பார்க்க போறது 3 செட்ஸ். ஸோ 3 செட்ஸ் அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு 1,2 பி ஈக்குவல் டு 3,4 சி ஈக்குவல் டு 5. இப்போ பாருங்களேன், இதுவும் ஒரு செட்டு தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஆனா 3 செட்டு யூஸ் பண்ணி நம்ம சொல்ல போறோம். அப்போ என்ன வரும்னா ஏ தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது பிக்கு போனோம், லாஸ்டா சிக்கு போனோம். அப்போ 1 3 5 1 3 5 ஆர்டர் டு பேருக்கு பேராந்திசிஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1 4 5 நெக்ஸ்ட் 1. ஸோ 1ல இருந்து எடுத்துட்டு நம்ம பாசிபிள்லாம் முடிஞ்சாச்சு. 1 3 5 எடுத்துட்டோம், 1 4 5 எடுத்துட்டோம். வேற ஏதாவது இருக்கா? வேற எதுவும் இல்லை. ஸோ அப்போ நேரம் நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் 2க்கு போயிடும். 2ல இருந்து வரப்போ 2 3 5 நெக்ஸ்ட் 2 4 5 அவ்வளவுதான். ஸோ ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும், 3 செட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எழுதுற இது வந்து ஆர்டர்டு பேர் கிடையாது. பேர்னாவே என்ன அர்த்தம்? 2. அப்ப இங்க 3 இருக்கிறதுனால ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர்டர்டு ட்ரிப்ளெட் அப்படின்னு அர்த்தம். ஆர்டர் ட்ரிப்ளெட்.
ஆர்டர்டு ட்ரிப்ளட். ட்ரிப்ளட்ன்ற வேர்ட் நீங்க ஆல்ரெடி மேக்ஸ்ல நம்ம கேள்விப்பட்டது தான். பித்தாகரஸ் ட்ரையாங்கிள்ல வரும். ட்ரிப்ளட் 3 4 5 ஒரு ட்ரிப்ளட், கரெக்ட்? So 3 square 4 square is equal to 5 square. Triplet. They are triplets. 3 square plus 4 square is equal to 5 square. In right angle triangle, we studied that. Okay. So leave that. அது அப்புறம் பார்ப்போம். So இங்க வந்து இது பாத்தீங்கன்னா ஆர்டர்டு ட்ரிப்ளட். இந்த கேசஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்டர்டு பேர். பேர்னா 2. அதனால இங்க நம்ம சொல்றது ஆர்டர்டு பேர். இங்க 3 இருக்கிறதுனால நம்ம பேர்ன்றது யூஸ் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் புரியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, லேட்டராக நம்ம கிளியராக பூச்சிடலாம் தமிழில். ஓகே, நானும் தமிழ் மொழி ஸ்டூடெண்ட்ஸ் தான், கவலைப்படாதீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் தான் 12th வரலாம். சரி பார்ப்போம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், என்ன அப்படின்னு பாருங்க, ஆர்டர்டு பேர். இதுக்கு பேர் வந்து ஆர்டர்டு பேர். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். பேர்னாவே 2 எலிமெண்ட் இருக்குதுன்னா நம்ம பேருன்னு சொல்றோம். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 எலிமெண்ட் இருக்கு. அதனால நம்ம பேருன்ற வார்த்தையை யூஸ் பண்ண முடியாது. அதனாலதான் பேருக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்குன்னா ட்ரிப்ளெட். ட்ரைனாவே 3 ட்ரையாங்கிள் 3 சைட்ஸ். ஸோ அதனால நம்ம ட்ரிப்ளெட் அப்படின்னு வச்சுக்கோங்க, ட்ரிப்ளெட் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆர்டர்டு அதே மாதிரி தான். ஏன் ஆர்டர்னா சம்திங் அது ஆர்டர்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏ எடுக்கிறோம், அதுக்கப்புறம் பி போகணும், அதுக்கப்புறம் சி போகணும். 1 5 3 நம்மளால எழுத முடியாது. 1 5 3 இந்த மாதிரி ஒரு ட்ரிப்ளெட் எழுத முடியாது. அதனாலதான் நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆர்டர்டு ட்ரிப்ளெட் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ புரியுதுங்களா, கிளியரா? சரி, நெக்ஸ்ட் போவோம். So next time, number of elements in Cartesian product of sets. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் என்னன்னா கார்டீசியன் ப்ராடக்ட் A cross B என்னன்னு வச்சுங்களேன், M into N அப்படின்னு ஃபார்முலா. இல்ல இன்னும் உங்களுக்கு சிம்பிளா புரியணும் அப்படின்னா N of A cross B. A cross Bன்றது கார்டீசியன் ப்ராடக்ட். முன்னாடி N போட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் A cross B. A cross B ல எத்தனை ஆர்டர்டு பேர் இருக்கு, எத்தனை எலிமெண்ட் இருக்கு, அதுதான் N. இது எப்படி அப்படின்னா N of A into N of B. A செட்ல இருக்கிற எலிமெண்ட் எத்தனை, B செட்ல இருக்கிற எலிமெண்ட் எத்தனை. இப்ப பாருங்களேன், எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இப்ப நம்ம 2 செட் எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதுக்கு போவோம் பேக்ல. பாருங்க, 2 செட்டை வச்சு நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தோம். ஏல 2 எலிமெண்ட் இருக்கு, பில 2 எலிமெண்ட் இருக்கு. இப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு, 2 into 2 4. அப்ப பாருங்க 4 எலிமெண்ட் இருக்கு ஓவராலா, 4 ஆர்டர்டு பேர் இருக்கு. அப்ப A cross B ல 4 ஆர்டர்டு பேர் இருக்கு, 4 எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்க பேசியிருக்கோம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப A ஒரு செட்டு, B ஒரு செட்டு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது கார்டீசியன் ப்ராடக்ட். இந்த கார்டீசியன் ப்ராடக்ட்ல எவ்வளவு எலிமெண்ட் இருக்குன்னா ஏல எவ்வளவு எலிமெண்ட் இருக்கு, 2 எலிமெண்ட் இருக்கு. பில எவ்வளவு எலிமெண்ட் இருந்தது, 2 எலிமெண்ட் இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன, 4. இந்த 4 தான் இந்தல இருக்கும் அப்படின்னு மீனிங். இதுவே இப்ப 3 எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு வச்சீங்கன்னா நெக்ஸ்ட் சியும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். சியும் மல்டிப்ளை பண்ணோம்னா அப்ப N of A into N of B into N of C. நம்ம லாஸ்டா பார்த்த எக்ஸாம்பிள்ல ஏல 2 இருந்தது, பில 2 இருந்தது, சில 1 இருந்தது. 2 into 2 into 1 4. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்லைடை கூட பார்ப்போம். பாருங்க, 3 செட் இருக்கிற கார்டீசியன் ப்ராடக்ட், ஏல 2 எலிமெண்ட், பில 2 எலிமெண்ட், சில ஒரு எலிமெண்ட். மல்டிப்ளை பண்ணா 2 into 2 into 1 4. ஸோ பாருங்க ஆர்டர் ட்ரிப்ளெட் எத்தனை இருக்குன்னு பாருங்க, 4 இருக்கு கரெக்டா. அதுதான் இங்க சிம்பிளா என்ன அப்படின்னா கார்டீசியன் ப்ராடக்ட்ல எவ்வளவு எலிமெண்ட் இருக்கும் அப்படின்னா 2 செட் யூஸ் பண்றீங்கன்னா அந்த 2 செட்ல இருக்கிற எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணா போதும். 3 செட் யூஸ் பண்றீங்கன்னா 3 செட்ல இருக்கிற எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் தான் கார்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற எலிமெண்ட். அவ்வளவுதான். அவ்வளோ. இந்த இப்போ நம்ம சில கான்செப்ட், சின்னதாக ஒரு கான்செப்ட் பார்த்தோம், அதை பேஸ் பண்ணி ஒரு சம். இஃப் செட் A as 4 எலிமெண்ட், அப்ப என்ன கொடுத்துருக்காங்க, N of Aன்றது எவ்வளோ, 4. செட் B as 10 எலிமெண்ட், அப்ப N of Bன்றது எவ்வளோ, 10. அப்ப நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A cross B, A cross B ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. A cross B ல எவ்வளோ இருக்கும், ஜஸ்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிற ஆன்சரு, அவ்வளோதான். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு ஆன்சர் கிடைக்கும், இதெல்லாம் சிம்பிளான ஒன்று. 4 into 10 40, அப்படிதான் ஆன்சர். அவ்வளவுதான், கிளியர். ஸோ ரிலேஷன் போறதுக்கு முன்னாடி
இதுல ஒரு சில விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரும் இந்த 2 செட்ல வரும். நம்ம இங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்க, ஏ கிராஸ் பில 4 எலிமெண்ட் இருக்கு. அப்ப n ஆஃப் ஏ கிராஸ் பில 4 எலிமெண்ட் இருக்கு. பி கிராஸ் ஏல எவ்வளவு எலிமெண்ட் இருக்குங்க? அதுல எவ்வளவு எலிமெண்ட் இருக்கு? 4 எலிமெண்ட் இருக்கு. அப்ப ஏ கிராஸ் பில இருக்கிற எலிமெண்டோட கவுண்ட்டும் எண்ணிக்கையும் பி கிராஸ் ஏ அப்படின்ற கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற எலிமெண்டோட எண்ணிக்கையும் சேம். ஏ கிராஸ் பினாலும் அதுல இருக்கிற என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் ஒண்ணுதான், என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் ஒண்ணுதான். ஆனா ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. இதெல்லாம் நல்லா பாத்துங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சேம் கிடையாது. ஆனா என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் சேம். இதை மட்டும் தெரிஞ்சுங்க. இதே தான் சிமிலர்லி 3 செட்டா இருந்தாலும் அதே தான். ஓகேங்களா? எலமெண்ட் நீங்க அப்படியே சேமா தான் இருக்கும் மாத்தி மாத்தி எழுதினாலும். ஆனா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சேமா இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு. நெக்ஸ்ட் இப்போ ரிலேஷன். இப்போ ரிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சப்செட், அவ்வளவுதான். சப்செட் எதனுடைய சப்செட் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட். நார்மலா நம்ம செட்ஸ் படிக்கிறப்ப நம்மளுக்கு சப்செட் பத்தி தெரியும். என்ன சப்செட் அப்படின்னு பாருங்களேன். இப்ப ஏ ஒரு செட் 2 4 இதுல இருக்கிற எலமெண்ட். இப்ப சப்செட் டோட்டலா இதுல எத்தனை சப்செட் இருக்கும்பா? இதுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2 பவர் n ஆஃப் ஏ. அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அப்படின்னு அர்த்தம். n ஆஃப் ஏ எவ்வளோ? 2. அப்போ 2 பவர் 2 4. அப்ப 4 சப்செட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி நம்மளுக்கு எவ்வளவு இருக்கும்? 4 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல ஸோ ஏ கிராஸ் ஏன்னு வச்சுப்போம். ஏ தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஏ கிராஸ் ஏ. அப்போ ஏ கிராஸ் ஏல என் ஆஃப் ஏ கிராஸ் ஏ வந்து 4 இருக்கும். இப்போ 4 இருக்கும். அப்போ ரிலேஷன் எவ்வளவு இருக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் எவ்வளவு இருக்கும்னா 2 செட்டையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். இப்போ ஏ கிராஸ் பியோட சப்செட்டு இது 2 4 இருக்குன்னா அப்போ 2 பவர் 4 எவ்வளோ? 2 4 4 16. அப்போ 16 ரிலேஷன் இருக்கும். இதுதான் மீனிங். ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. ரிலேஷன் அப்படின்றது எதனுடைய சப்செட்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸோட சப்செட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட சப்செட் தான் ரிலேஷன். நீங்க ஜென்ரலா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க பாருங்களா, இது செட்டு, செட்ல இருந்து வரது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். 2 செட்டோட மல்டிப்ளிகேஷன் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதுக்குள்ள அதனுடைய சப்செட் தான் ரிலேஷன், ரிலேஷனோட சப்செட் தான் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். செட்டு, கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ரிலேஷன், ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் ஏ. ஸோ ஏ கிராஸ் ஏல எவ்வளோ இருக்குன்னா 4 இருக்கும். ஏன்னா ஏல 2னா அப்போ இன்னொரு செட்டும் ஏ தான். 2 × 2 4. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட சப்செட் தான் ரிலேஷன். அப்போ சப்செட் டோட்டல் நம்பர் எப்படி கண்டுதா 2 × பவர் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எலமெண்ட். அப்போ 16 அப்படின்னு அது. லாஸ்ட் ஒன் மீன்ஸ் என்னப்பா? லாஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்கீங்க. அது என்ன பர்டிகுலரா என்னன்னு சொல்ல முடியுங்களா? இதுங்களா? சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் ஒன்று ரிப்பீட் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க சேட்ல. அது என்னன்னு பர்டிகுலரா சொல்ல முடியுங்களா? டாபிக் மென்ஷன் பண்ணுங்கப்பா. டாபிக் மென்ஷன் பண்ணி கொஞ்சம் கேட்டா நல்லா இருக்கும்பா ஸ்டூடெண்ட்ஸ். சரி, ஓகே.
கண்டினியூ பண்ணுவோம். கிளியரா கேளுங்க, பரவாயில்ல, ஓகேங்களா? உங்களுக்கு தான் நாங்கள் வரோம். ஓகே, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்டுங்களா? லிசன் பா. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட், ஓகேங்களா? ரெண்டு செட்டு ஏ பி, ஏ ஒரு செட்டு பி ஒரு செட்டு. ஏல ரெண்டு எலமெண்ட் இருக்கு, பில ரெண்டு எலமெண்ட் இருக்கு. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா ஒன்றும் கிடையாது, ரெண்டு செட்டு மல்டிப்ளை பண்றது. ஏ இன்ட்டு பி, ஏ கிராஸ் பி. ஏன் நம்ம ஏ ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னா இங்க ஏ தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, அதனால ஏ எடுத்திருக்கும். இங்க பாருங்க பி கிராஸ் ஏல நம்ம பி ஃபர்ஸ்ட் இருக்கனால இந்த ஆர்டர்டு பேர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிஆ இருக்கும், ஆர்டர்டு பேர்ல இருக்கிற செகண்ட் எலிமெண்ட் ஏவா இருக்கும். ஏ ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம், 1 3 1 4 2 3 2 4 அந்த மாதிரி எழுதிருக்கும். பி கிராஸ் என்ன வரப்ப பி ஃபர்ஸ்ட், பி 3 1 3 2 4 1 4 2 அப்படின்னு எழுதிருக்கும். இதே மாதிரி தான் நம்மளுக்கு 3 செட்டா இருந்தாலும் அதேதான். ஏபிசி, ஏல இருந்து பிக்கு வரணும், பில இருந்து சிக்கு போகணும். நம்மளால பாருங்க நேரா ஏல இருந்து சிக்கு வந்து அதுக்கப்புறம் பிக்கு போக முடியாது. நான் எழுதிருக்கேன் பாருங்க, ஏல இருந்து சிக்கு வந்துருக்கும் 1 5, அப்புறம் பி 3, இந்த மாதிரி ஒரு எழுத முடியாது. இங்க நம்ம எழுதுற உள்ள இருக்கிற எலமெண்ட் ஆர்டர்டு பேர்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா பேர்னா 2, இங்க 3 இருக்கிறதுனால நம்ம ட்ரிப்ளெட். கொஞ்சம் மன்னிச்சிருங்க ஸ்டூடெண்ட், கடைசியிலிருந்து நம்ம நல்லா தமிழ்ல எடுக்கலாம். இந்த ஒரு கிளாஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, சரிங்களா? அதுவும் கட் பண்ணிட்டு போடாதீங்கப்பா, பாருங்க. கட் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை நம்ம ஆல்ரெடி போன ஸ்லைட்லேயே பார்த்துட்டோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ரிலேஷன்ன்றது சப்செட், எதனுடைய சப்செட்டு? கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்னா எவ்வளோ இருக்கும்? ஏன் ஆஃப் ஏ இதனுடைய எலமெண்ட், ஏ கிராஸ் பில எவ்வளோ எலமெண்ட் இருக்கோ அது 2 பவர், அவ்வளோதான், சிம்பிளா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று இங்கே பாருங்களேன். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம், நம்பர் ஆஃப் ரிலேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, கரெக்டுங்களா? ஸோ ஏ செட்டில் 5 எலமெண்ட் இருக்கு, பி செட்டில் 2 எலமெண்ட் இருக்கு. அப்போனா ரிலேஷன் எவ்வளோ இருக்கும்? ரிலேஷன் எதுல இருந்து ஏல இருந்து பிக்கு ரிலேஷன் எவ்வளோ இருக்கும்? 2 இன்ட்டு ரெண்டு செட்டையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதா கார்ட்டீசியன் ப்ராடக்ட், கரெக்டுங்களா? அப்போ 5 இன்ட்டு 2, 5 இன்ட்டு 2 எவ்வளோ? 2 பவர் 10, அவ்வளோதான், சிம்பிளான ஆன்சர். என்ன கொஸ்டின் பாருங்களேன், ஏல டோட்டலா 5 எலமெண்ட் இருக்கு, பில டோட்டலா 2 எலமெண்ட் இருக்கு. இப்போ நம்மளால மொத்தம் எவ்வளோ ரிலேஷன் நம்மளால பாசிபிளா நம்ம ரெடி பண்ண முடியும்? எவ்வளோ எலமெண்ட் இருக்கும் ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல இருந்து பிக்கு ஜஸ்ட் ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணா போதும், அது மேலே போட்டுக்கிறோம், 2 பவர், அவ்வளோதான் ஆச்சு, 2 பவர் 10 அவ்வளோதான் ஆச்சு. ஸோ இதுவே பாருங்களேன், என் ஆஃப் ஏ 3 இருக்கு, என் ஆஃப் பி நம்மளுக்கு 1 இருக்குன்னு வச்சுங்களேன், இல்லை 2 வச்சுப்போம், 2 இருக்கு அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? சிம்பிளா 2 பவர் 6, அவ்வளோதான். கிளியருங்களா? ஸோ 2 பவர் 6ஓட வேல்யூ 2 பவர் 5 32, 32 into 2 64, அவ்வளோதான். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ். ஸோ செட்டை எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா நிறைய வழிகளில் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த டயக்ராம் ஆல்ரெடி டிஃபால்ட் என்னன்னா இது ஏரோ டயக்ராம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், கரெக்டுங்களா? இப்போ ஏ ஒரு செட்டு, பி ஒரு செட்டு, இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலமெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இது மாதிரி ஏரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். எப்படின்னா ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ ஏ ஒரு செட்டு, பி ஒரு செட்டு, ஏல இருக்கிற எலமெண்ட் பில இருக்கிற 6 எலமெண்டோட ரிலேஷன் இருக்கு. இது வந்து ஏரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று ஏரோ டயக்ராம், ஓகேங்களா? ரோஸ்டர் ஃபார்ம்லயும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம், எல்லாம் செட்ல பார்த்தது தான். நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்லயும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ரோஸ்டர் ஃபார்ம்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்றது? ரிலேஷன் ஆர் ரோஸ்டர் ஃபார்ம்லவே ஓப்பன் கர்லி பிராக்கெட் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் 1, 6 2, 7
3,8 4,9 அவ்வளவுதான். கிளியருங்களா? இதுவே இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க செட் பில்டர் ஃபார்ம்ல வச்சுங்களேன், அப்போ எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. அப்போ வந்து செட்டை வந்து மாத்திருவோம். செட் பில்டர் ஃபார்ம் செட் பில்டர் ஃபார்ம் வரப்ப இப்போ ரிலேஷன் செட் பில்டர் ஃபார்ம்ல ரிலேஷன் சொல்ல போறோம். ஸோ எப்படி இப்போ இந்த ஏரோ டயக்ராமுக்கு பில்டர் ஃபார்ம் வரப்ப எக்ஸ் கமா ஒய் ஓகேங்களா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, ஒய் பிலாங்ஸ் டு பி. ஆல்சோ என்ன கண்டிஷன் அங்க நம்ம எழுதியிருக்கோம், y is equal to x into 2 இந்த கண்டிஷன் எழுதியிருக்கோம். அவ்வளவுதான். கிளியரா பாருங்க. இப்போ இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். இப்போ yன்றது x into 2 பாருங்க, xல 1 இருக்கு அப்படின்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2 அப்படின்னு கிடைக்க போகுது. xக்கு 2 போட்டீங்கன்னா 4, xக்கு 3 போட்டீங்கன்னா 6, xக்கு 4 போட்டீங்கன்னா 8. இந்த மாதிரி இது வந்து பில்டர் ஃபார்ம்ல ரிலேஷனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கோம். இது ரோஸ்டர் ஃபார்ம், இது ஏரோ டயக்ராம் ஃபார்ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம், செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன் நம்ம கிட்ட கேட்குறாங்க. என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்துட்டு செட் பில்டர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ ரோஸ்டர் ஃபார்ம்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1,2 ஒரு ஆர்டர் பேர், 2,3 3,4 4,5 4 எலமெண்ட் இருக்கு ரிலேஷன்ல, ரோஸ்டர் ஃபார்ம்ல இருக்கு. செட் பில்டர் ஃபார்ம் இதுல எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நம்ம ஆர்ன்ற ஒரு ரிலேஷன் எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 1 இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், எக்ஸுக்கு 1 கொடுங்களேன், எக்ஸுக்கு நம்ம 1 கொடுத்தோம் அப்படின்னா ஒய் என்னவா இருக்கும், 2வா இருக்கும். நெக்ஸ்ட் 2 கொடுத்தோம் அப்படின்னா 3ஆ இருக்கு. இங்க பாருங்க, 1 கொடுத்தா 2 கரெக்ட். நெக்ஸ்ட் 2 கொடுத்தோம் அப்படின்னா 3 ஆயிடுது, 3 கொடுத்தோம்னா 4 ஆயிடுது, 4 கொடுத்தோம்னா 5 ஆயிடுது. அப்ப இதுதான் வந்து கரெக்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். ஆனா எக்ஸ் ஈக்குவல் டு, ஆனா நம்மளுக்கு இங்க பாருங்க எக்ஸ் கிடையாது, ஒய் தான் அது வேல்யூ. நம்மளுக்கு பாருங்க இங்க இருக்கு பாருங்க ஒய். ஸோ இந்த ஆர்2 செக் பண்ணுங்களேன் பாருங்க, ஒய்ன்றது தான் பாத்தீங்கன்னா செகண்ட், இது ஃபுல்லா ஒய், ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபுல்லா எக்ஸ். ஸோ ஒய்ன்றது தான் எக்ஸோட ஒன்று ஆட் பண்ணி இருக்கு. எக்ஸோட ஒன்று ஆட் பண்ணா ஒய்ல கிடைக்குது, எக்ஸோட ஒன்று ஆட் பண்ணா ஒய்ல கிடைக்குது, எக்ஸோட ஒன்று ஆட் பண்ணா ஒய்ல கிடைக்குது, எக்ஸோட ஒன்று ஆட் பண்ணினா ஒய்ல கிடைக்குது. அப்போ இந்த கண்டிஷன் கரெக்ட். ஆனா ஆர்டர்டு பேர் பாத்தீங்கன்னா ஒய் கமா எக்ஸ்னு இருக்கு. இதுவே எக்ஸ் கமா ஒய்யா இருந்தா கரெக்ட். அப்ப எக்ஸ் கமா ஒய் எங்க இருக்கு, இங்க இருக்கு பாருங்க, கரெக்டா இருக்கு. இதுல என்னன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 1 கிடையாது, ஒய் தான் வந்து எக்ஸ் பிளஸ் 1. எக்ஸோட 1 ஆட் பண்ணினா நமக்கு ஒய் கிடைக்குது. அப்ப கண்டிஷன் இதுதான் கரெக்ட். ஆனா ஆர்டர்டு பேர் இங்க தப்பா இருக்கு, இங்க கண்டிஷன் கரெக்ட். இங்க கண்டிஷனும் தப்பா இருக்கு, ஆனா ஆர்டர்டு பேர் கரெக்டா இருக்கு. இங்க ஆர்டர்டு பேர் தப்பா இருக்கு, கண்டிஷன் கரெக்டா இருக்கு. அப்ப ரெண்டுமே கரெக்டா எங்க இருக்குன்னா R3ல தான் இருக்கு. எக்ஸ் கமா ஒய்ன்றது ஆர்டர்டு பேரு, கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1. எக்ஸ்ல இருந்து 1 ஆட் பண்ணி, இப்போ எக்ஸ் 1 போடுங்களா, 1 பிளஸ் 1 2 கரெக்டா இருக்கு. எக்ஸுக்கு 2 போடுங்களா, 2 பிளஸ் 1 3 கரெக்டா இருக்கு. எக்ஸுக்கு 3 போடுங்க, 3 பிளஸ் 1 4, ஒய் ஈக்குவல் 4 கரெக்டா இருக்கு. மூணாவது ஆர்டர் பேர். எக்ஸுக்கு 3 4 போட்டோம்னா 4 பிளஸ் 1 5, அப்போ ஒய்யோட வேல்யூ 5, ஃபோர்த் ஆர்டர் பேர். அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. புரியுதுங்களா? ஏதாவது புரியல அப்படின்னா கேளுங்க, டவுட் கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ரிலேஷன். ரிலேஷனோட டொமைன் ரேஞ்ச் பார்க்குறோம். இங்கே ரிலேஷன் ஆர். ஸோ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் செட்ல எத்தனை எலமெண்ட் ரிலேஷன் இருக்கோ அது டொமைன். அப்போ டொமைன் டி இஸ் ஈக்குவல் டு, டொமைன்ன்றது ஒரு செட்டு தாங்க, நம்ம அதை செட்டில் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். செட்டுன்னு சொல்றதுனால ஓப்பன் கர்லி பிராக்கெட் க்ளோஸ் கர்லி பிராக்கெட். ஃபர்ஸ்ட் செட்டு ஏ, இதுல இருக்கிற எலமெண்ட்ல எத்தனை எலமெண்ட் ரிலேஷன் இருக்கு, 1 2 3. அப்ப இதுதான் டொமைன். ரெண்டாவது செட்ல ரேஞ்ச். ஓகே சொல்லுங்க, டொமைனை பத்தி கேக்குறீங்க, மறுபடியும் சொல்ற கேளுங்க.
ஸோ ரிலேஷனோட டொமைன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி, இதுதான் மீனிங். ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பினா ஏ தான் ஃபர்ஸ்ட் செட்டு, பி ரெண்டாவது செட்டு. ரிலேஷன் ஏல இருந்து தான் பிக்கு போகுதுன்னா ஃபர்ஸ்ட் செட்டு எப்பவுமே நம்மளுக்கு டொமைன், ரெண்டாவது செட் ரேஞ்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பி. ஆறுனா ரேஞ்ச், இந்த ரிலேஷன் கிடையாது, இது ரேஞ்ச். ஓகேவா? நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்ம ஃபுல்லா கூட எழுதிக்கலாம். ரேஞ்ச் ரேஞ்ச் ரேஞ்சுன்றதும் ஒரு செட்டு தான். அதனாலதான் நம்ம பார்த்தீங்கன்னா ஓப்பன் கர்லி பிராக்கெட், க்ளோஸ் கர்லி பிராக்கெட். இப்போ ரெண்டாவது செட்ல எத்தனை எலமெண்ட் ரிலேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பி சி டி தான், இ கிடையாது. அப்போ அந்த 4 எலமெண்ட் தான் ரேஞ்சு. அவ்வளோதான், அதெல்லாம் சிம்பிள் ஒன். ஓகேங்களா? டொமைன் ரேஞ்ச் ஆஃப் ரிலேஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது டொமைன்ல போயிடும், ரெண்டாவது செட்ல இருக்கிறது ரிலேஷன்ல போயிடும். ஃபர்ஸ்ட் செட்ல எத்தனை எலமெண்ட் ரிலேஷன் இருக்கோ அது டொமைன், ரெண்டாவது செட்ல எத்தனை எலமெண்ட் ரிலேஷன்ல இருக்கோ அது ரேஞ்ச். கிளியருங்களா? ஏதாவது புரியலன்னா கேளுங்க, கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். ஏ அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க, பி அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ ரிலேஷன் எப்பவுமே பாருங்களேன், நம்மளுக்கு எதுவும் மென்ஷன் பண்ணல அப்படின்னு வச்சுங்களேன், டிஃபால்ட்டா ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு அர்த்தம். கிளியர்? எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஜென்ரலா ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு தான் அர்த்தம். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்களேன், 1 அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1 எதுல இருக்கு? ஏல தான் இருக்கு, 1 பில கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட், ஆர்டர் பேர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து எடுத்திருக்காங்க, ஏ எடுத்திருக்காங்க. அப்போ ஏல இருந்து தான் ரிலேஷன் போகுது, ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால தான் சொல்றோம், எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல, ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பிலாம் சொல்லலாம். அப்போ நீங்களே செக் பண்ணி கூட பார்க்கலாம், ஆர்டர் பேர்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளியரா தெரிஞ்சிடும். கிளியரா? ஸோ அப்படின்னு சிம்பிளா ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு நம்மள அசியூம் பண்ணிக்க வேண்டியது. இப்போ ரிலேஷன்ல 4 ஆர்டர்டு பேர் இருக்கு, இல்ல 4 எலமெண்ட் இருக்கு. தென் டொமைன் ஆஃப் ரிலேஷன் கேட்கறாங்க. ஒன்றும் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லா டொமைன், சிம்பிளா அவ்வளவுதான். 1 3 5 7 எங்க இருக்கு பாருங்க, ஸோ சி தான் ஆன்சர். அவ்வளவுதான். இதுவே கொஸ்டின்ல டொமைனுக்கு பதிலாக ரேஞ்ச் இருக்குன்னு வச்சுங்களா, ரெண்டாவது ஃபுல்லா ரேஞ்ச் 2 4 6 8, அவ்வளவுதான். ஸோ அதெல்லாம் சிம்பிள். ஸோ நம்ம பேசிக்காக ஒரு கான்செப்டை பார்த்தோம், அது மறக்கக்கூடாதுக்காக ஒரு சம்மு காட்டும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ ரிலேஷன்ல ஆர்டர்டு பேர் இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்லாம் டொமைன். கொஸ்டின் வந்து டிஃபால்ட்டா ரெட்ல இருக்கு பாருங்க, டொமைன்னா சி, டொமைன்னா சி. ரிலேஷன் நம்ம மாத்திக்கிறோம், ரிலேஷன் கேட்டிருந்தாங்கன்னா 2 4 6 8, அவ்வளவுதான். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணி இன்னொரு, ஆமா ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்களே ட்ரை பண்ணுங்களேன், ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் போடுங்க, நான் செக் பண்றேன். ஓகேங்களா? என்ன கொஸ்டின் பாருங்களேன், ஏ ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க, பி ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க, ரிலேஷன் பாருங்க இதுல கொடுத்துட்டாங்க பாருங்க, ஏல இருந்து பிக்கு ரிலேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ இப்ப எது ரிலேஷன் கிடையாது ஏல இருந்து பிக்கு அப்படின்னு கேட்கறாங்க. நம்மளுக்கு ரிலேஷன் எது கிடையாதுன்னு கேட்கறாங்க ஏல இருந்து பிக்கு, நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா சாட்ல போடுங்க, நான் பாக்குறேன்.
ஸோ என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3C தான் ஆன்சர். ஓகேங்களா? ஏன் சி, ஏன் ஏ கிடையாது, பி கிடையாது, டி கிடையாது பாருங்க. ரிலேஷன் இல்லாததான் கேட்குறாங்க. சிம்பிளா பாருங்களேன். இப்போ இந்த ரெண்டாவது எலமெண்ட்ஸ்லாம் என்னப்பா ஆர்டர் பேர்ல இருக்கிற எலமெண்ட்ஸ்? பி செட்ல 3 4 இருக்கா? இல்ல, அவ்வளவுதான். சிம்பிளான ஒண்ணு. இதெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. கிளியருங்களா? ஸோ ஆர்டர்டு பேர் இருக்கு, 4 ஆர்டர்டு பேர். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ 1 2 3 4 எல்லாமே ஏல இருக்கு. ஆனா ஆர்டர்டு பேர்ல இருக்கிற ரெண்டாவது எலமெண்ட் எதுல இருக்கிறது? ரெண்டாவது செட்ல இருக்கிறது. ரெண்டாவது செட்ல பாத்தீங்கன்னா 1 இருக்கு, 2 இருக்கு, ஆனா 3 4 இல்ல. அப்ப இது ரிலேஷனே கிடையாது. இப்போ நீங்க அப்ப மொத்தமா செக் பண்ணி பாருங்களேன். 1 ஏல இருக்கு, -2 இருக்கு, 1, -1. இதுவும் பாசிபிள், இதுவும் சாத்தியம் தான். ஏன்னா 1 இருக்கு, -1 இருக்கு. 1, 1 1 ஃபர்ஸ்ட்ல இருக்கு, இந்த 1 இங்கேயும் இருக்கு. 1, 2 இங்க 1 இருக்கு, 2 இங்க இருக்கு. அதே மாதிரி சிமிலரா நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. பியும் செக் பண்ணுங்க, சியும் செக் பண்ணுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிபிளான ஆர்டர் பேர். அதனால இது எல்லாமே ரிலேஷன். ஏ பிடி தான் ரிலேஷன், சி மட்டும் தான் ரிலேஷன் கிடையாது. ரீசன் பாத்தீங்கன்னா 3யும் 4ம் பில இல்ல. ஸோ அதனால சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒன். ஸோ இன்வர்ஸ் ரிலேஷன். இன்வர்ஸ் ரிலேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான ஒன்று. நம்ம ரிலேஷன்ல இருக்கிற ஆர்டர்டு பேரை ரிவர்ஸ் பண்ணிட்டோம், இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இன்வர்ஸ் ரிலேஷன். அவ்வளவுதான். எப்படி நோட்டிஃபை பண்ணுவோம்னா ஆர் இன்வர்ஸ். இப்போ ரிலேஷன் இங்க பாருங்களேன். ரிலேஷன் ஆர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரிலேஷன் எழுதிப்போம். இப்போ பாருங்க, ரிலேஷன் 1, 2 3, 4 இது ரிலேஷன் வச்சுங்களேன். ரிலேஷனோட இன்வர்ஸ் அப்படின்னா ஒன்று கிடையாது. ஆர்டர்டு பேர் இருக்குங்களா, அதில் இருக்கிற எலமெண்ட்டை நம்ம அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணினா போதும். 2, 1 4, 3 அவ்வளோதான், முடிஞ்சு. சிம்பிள் ஒன். இன்வர்ஸ் ரிலேஷன்னா ரிலேஷன்ல இருக்கிற ஆர்டர்டு பேரை அதில் இருக்கிற எலமெண்ட்டை ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிடும். 1, 2 2, 1 3, 4 4, 3 அவ்வளோதான் இன்வர்ஸ் ரிலேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சம் ஏ அப்படிங்கிற ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து ஒரு ரிலேஷன் எடுத்திருக்காங்க. என்ன ரிலேஷன் எடுத்திருக்காங்கன்னா எக்ஸ் கமா ஒய் தான் ஆர்டர் பேர். அதை எப்படி ஃபார்ம் பண்ணனா கண்டிஷன் இருக்கு. எக்ஸ் பிளஸ் 2y = 10 இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் ஆர்டர் பேர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஏ. அப்ப ரெண்டுமே என்னதான் உங்களுக்கு ரிலேஷன். ரிலேஷன் ஆன் ஏனாலும் ஒண்ணுதான், இல்ல ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு ஏனாலும் ஒண்ணுதான். இது ரெண்டுமே ஒண்ணுதான். நோட் பண்ணிங்க, ரிலேஷன் ஆன் ஏனாலும் ஒண்ணுதான், ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு ஏனாலும் ஒண்ணுதான். அதாவது என்ன அர்த்தம்? ஸோ ஃபர்ஸ்ட் செட்டும் ஏ, ரெண்டாவது செட்டும் ஏ அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பாருங்க எக்ஸ் கமா ஒய் இது ரெண்டுமே ஏ, பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர்டு பேர் என்ன கண்டிஷன்ல இருக்கணும்னா இந்த கண்டிஷன்ல இருக்கணும். இந்த மாதிரி முதல்ல ஆர்டர்டு பேர் ஃபார்ம் பண்ணி நம்ம ரிலேஷனை கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர் இன்வர்ஸுக்கு போகணும், இன்வர்ஸ் ரிலேஷனுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்மளால ஆர் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிலாம் ட்ரை பண்ணாங்க. சரியா? நீங்க இன்டெலிஜென்ட் தான், புரியுது எனக்கு. பட் ஆனால் அது கரெக்டான வே கிடையாது. ஓகேங்களா? லிசன். ஸோ நெக்ஸ்ட் ஆர் நம்ம என்ன பாருங்களேன். ஆர் என்ன கண்டிஷன் பாருங்க, ரிலேஷன். ஸோ இப்போ 1ல இருந்து 10 வரல எலமெண்ட் இருக்கு செட்ல. ஒய் பாருங்களேன், ஒய் 2y. ஒய்க்கு இப்போ நீங்க மேக்ஸிமம் எவ்வளவு நம்பர் எடுக்க முடியும்னா 1 எடுக்கலாம், 2 தான் வரும். 2 எடுத்தீங்கன்னா 4 தான் வரும். 3 எடுத்தோம்னா 6 வரும். 4 எடுத்தா 8 வரும். 5 எடுத்தா 10 வந்துடும். இப்போ நம்ம 5 எடுக்கிறோம் அப்படின்னா இங்க 5 எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க 10 ஆயிடுது. அப்போ எக்ஸ் என்னவா இருந்தா கண்டிஷன் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகும்? எக்ஸ் 0வா இருந்தாதான் கண்டிஷன் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகும். ஆனா நம்மளுக்கு எக்ஸ் 0வா எடுக்க முடியுமா? ஏன்னா ஏல 0வே இல்லை. அப்ப ஒய்க்கு நம்மளால 5 எடுக்க முடியாது. ஒய்க்கு 5 எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் 0 போடணும், அப்போதான் கண்டிஷன் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகுது. அதனால நம்மளுக்கு ஒய் 5 எடுக்க முடியாது. அப்போ ஒய்க்கு என்ன வேல்யூ தான் எடுக்க முடியும் நம்மளால? ஒய்க்கு 1 2 3 4 இவ்வளவு வேல்யூ தான் எடுக்க முடியும். இப்போ ஒய்க்கு 1 எடுங்களேன். ஒய்க்கு 1 எடுத்துட்டா இங்க என்ன ஆயிடும்? 2 ஆயிடும். அப்போ ஒய்க்கு 1 எடுத்துட்டீங்கன்னா இங்க 2 ஆயிடும். அப்போ பேலன்ஸ் எவ்வளவு வேணும் நம்மளுக்கு? 8 வேணும். 8 + 2 தான் 10. அப்போ 8. இது ஒரு ஆர்டர்டு பேர். ஒய்க்கு 1 எடுத்தோம்னா 2 ஆயிடும், கண்டிஷன்ல எக்ஸ் 8 இருக்கும். ஒய்க்கு 2 எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க 4 ஆயிடும். அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும்? 6 இருக்கும். நெக்ஸ்ட் ஒய்க்கு 3 எடுத்துட்டோம் அப்படின்னா 6 ஆயிடும். அப்போ 4, 3 அப்படின்னு வந்துடும்.
நெக்ஸ்ட் ஒய்க்கு 4 எடுத்துட்டோம் அப்படின்னா 4 × 2 8 ஆயிடும். அப்ப 8 இங்க வந்துச்சு, அப்ப எக்ஸ் கூட தான் இருக்கும், 2 தான் இருக்கும். இதுதான் ரிலேஷன். ரோஸ்டர் ஃபார்ம்ல நம்ம எழுதிருக்கோம் ரிலேஷன். செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்தது, ரோஸ்டர் ஃபார்ம்ல ரிலேஷன் எழுதிட்டோம். ஸோ ரிலேஷன்ல எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணோம். ஒய்க்கு நம்மளால 4 வேல்யூ தான் எடுக்க முடியும். 5வது வேல்யூ எடுத்தோம்னா அது பாசிபிள் கிடையாது. அப்போ ஒய்க்கு 4 வேல்யூ எடுத்துட்டோம், பேலன்ஸ் வேல்யூ எக்ஸ்க்கு என்னென்ன வரும்னு ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஸோ பாசிபிள் ரிலேஷன் இதுதான். இப்போ இன்வெர்ஸ் ரிலேஷன்னா என்ன அர்த்தம்? இதுல இருக்கிற ஆர்டர்டு பேரோட எலமெண்ட் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா இன்வெர்ஸ் ரிலேஷன். அப்போ 8,1 ரிலேஷன் இருக்குன்னா 1,8 எங்க இருக்கு பாருங்க. இந்த 1,8 இருக்கு, 2,6 இருக்கு, 4,3, 3,4 இருக்கு, 2,8 2,8 இல்லப்பா, இது 4. ஓகே, 8 பாருங்க, செக் பண்ணிடுங்க. ஓகே, இது 2,4. அப்ப 2,4 இந்த 4,2 3 போகுது. அப்ப பி தான் ஆன்சர். ஜஸ்ட் ஏன்றது ரிலேஷன், ஆனா அவங்க கேட்டுக்கிறது ஆர் இன்வெர்ஸ், இன்வெர்ஸ் ரிலேஷன் கேட்டுக்கிறாங்க. அதனால பி தான் ஆப்ஷன், சி கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு 4 ஆர்டர்டு பேர் இருக்கு, அதனால சியும் கிடையாது டியும் கிடையாது. ஸோ பி இஸ் த ஆன்சர், இன்வெர்ஸ் ரிலேஷன். ஏதாவது டவுட்னா கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதுல இருந்து பாயிண்ட் டு ரிமெம்பர், இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸ்மால் டினா டொமைன், ஸ்மால் ஆர்னா ரேஞ்ச், ஓகேங்களா. ஆர் கேபிட்டல் ஆர்னா ரிலேஷன், கேபிட்டல் ஆர் இன்வெர்ஸ்னா இன்வெர்ஸ் ஆஃப் ரிலேஷன். ஸோ இன்வெர்ஸ் ரிலேஷனோட டொமைன் என்னவா இருக்குன்றாங்க, ரேஞ்ச். இப்போ பாருங்களேன், எதனா ஒரு சிம்பிளா இதை பத்தி பார்த்துப்போம். இப்போ ரிலேஷன் 1,2 இருக்குன்னு வச்சுங்க, 2,1. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரெக்கார்டிங்லாம் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும், ஓகேங்களா. ஆல்சோ நாங்கள் யூடியூப்லையும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஏதாவது ஒன்றா நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்து இன்னும் கிளியர் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இது ரிலேஷன் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்போம். 4,2 வச்சுப்போம், 4,2. இங்கே பாருங்க, ரிலேஷனில் 1,2 இருக்கு, 2,4 இருக்கு. அப்போ இன்வெர்ஸ் ரிலேஷன் என்ன இருக்கும், 2,1 இருக்கும், 4,2 இருக்கும். இப்போ நல்லா பாருங்களேன், 1,2ன்றது என்ன, டொமைன். எதனுடைய டொமைன், டி. பாருங்க, டி டொமைன், டொமைன் ஆஃப் ஆர் 1,2. இப்போ இந்த 1,2 பாருங்க எங்க இருக்குன்னு பாருங்க, ரேஞ்ச் ஆஃப் ஆர் இன்வெர்ஸ். அவ்வளவுதான், அதுதான். ஸோ ஆர் இன்வெர்ஸோட ரேஞ்சு டொமைன் ஆஃப் ஆரா இருக்கு. நெக்ஸ்ட் 2,4ன்றது ரேஞ்ச், இது ரேஞ்சு. எதனுடைய ரேஞ்சு, ஆரோட ரேஞ்சு. அப்ப கேபிட்டல் ஆர், அப்ப கேபிட்டல் ஆரோட ரேஞ்ச் 2,4 இங்க என்ன ஆயிடுது உங்களுக்கு, டொமைன் ஆஃப் ஆர் இன்வெர்ஸ் ஆயிடுது. அவ்வளவுதான். ஸோ சிம்பிள், இதெல்லாம் ஒரு சிம்பிளான விஷயங்கள், சரிங்களா. இன்வெர்ஸ் ரிலேஷன்ல டொமைனா இருக்கிறது, ரிலேஷன்ல உங்களுக்கு ரேஞ்சா இருக்கும். ரிலேஷன் டொமைனா இருக்கிறது, இன்வெர்ஸ் ரிலேஷன்ல ரேஞ்சா இருக்கும். ஸோ அதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட் ரீதியாக நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால இது நெக்ஸ்ட் வாய்ட் ரிலேஷன். வாய்ட் ரிலேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ நம்மளுக்கு வாய்ட் செட்டு பார்த்துருப்போம். என்ன வாய்ட் செட்னா, ஸோ நல் செட்டு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ட் செட்டு. எலமெண்ட்டே ஒன்றுமே இருக்கு, அதே மாதிரி தான், எந்த ஒரு ஆர்டருமே இல்லை. இப்போ இவ்வளோதான் வாய்ட் ரிலேஷன். ஸோ எப்படி அப்படின்னா, செட் பில்டர் ஃபார்ம்ல x, y, ஓகேங்களா. a is equal to 1,2. ஸோ எக்ஸாம்பிளாக நான் ஒரு இது போடுறேன், லிசன். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். So listen student. ஸோ இங்க இப்போ பாருங்க, ரிலேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எதுல இருந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னா செட் ஏலே தான், ரிலேஷன் ஆன் செட் ஏ, ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஏ. ஸோ என்ன கண்டிஷன் பாருங்களேன், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. இப்போ ஏ கிராஸ் ஏ அப்படின்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு மேக்ஸிமம் என்ன தான் கிடைக்கும், 3 தான் கிடைக்கும்.
ஆனா 4 வர மாதிரி கண்டிஷன் கேட்கறாங்க. அப்ப ஏதாவது ரிலேஷன்ல நம்மளுக்கு ஏதாவது ஆர்டர்டு பேர் கிடைக்கும்னா ஒண்ணுமே கிடைக்காது, நல் செட்டா தான் இருக்கும். அதுதான் வாய்ட் ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். கிளியருங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு கண்டிஷன் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஆர்டர்டு பேருமே கிடைக்கல அப்படின்னா வாய்ட் ரிலேஷன் அர்த்தம். அவ்வளவுதான். இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கூட பாருங்களேன். ஸோ ஏன்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேஷன் ஆர் ஃப்ரம் ஏ டு ஏ, அதான் நம்ம 4 ஆல்ஸ்டர் ஒன்று பார்த்தோம்னா அதே மாதிரி தான். ஸோ ரிலேஷன் ஏலேருந்து ஏக்கே நம்மளுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டர்டு பேர் ஏ கமா பி ஆர்டர்டு பேர் என்ன கண்டிஷன்னா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ பாருங்க 1 + 2 3. ஸோ மேக்ஸிமம் பாருங்களேன் ஏ டு ஏனா அப்போ 5,5 ஒரு ஆர்டர்டு பேர் இருக்கும், ரிலேஷன் நம்மளால எடுக்க முடியும். இதுதான் பாசிபிள். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாங்க நம்மளுக்கு என்னதான் கிடைக்குது, 10 தான் கிடைக்குது. ஆனா 12 வருமா? வரவே வராது. அப்ப ரிலேஷன் என்ன? வாய்ட் ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு செட்ல இருந்து நம்மளுக்கு ரிலேஷன் இந்த கண்டிஷன்ல யூஸ் பண்ணோம்னா இந்த ரிலேஷன்ல ஏதாவது எலமெண்ட்டோ ஏதாவது ஆர்டர்டு பேர் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணினா. ஏன்னா மேக்ஸிமமா நம்மளால உருவாக்க முடியுதுன்னு ஆர்டர்டு பேர் 5,5 தான் உருவாக்க முடியும். 5 தான் இருக்கு. அப்போ 5,5 வரும். 5 + 5 10 தான். ஆனா இங்க 12 இருக்கு. அதனால இது சான்ஸ் கிளியருங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் யூனிவர்சல் ரிலேஷன். யூனிவர்சல் ரிலேஷன்னா பாருங்களேன், ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்னா ஏ கிராஸ் ஏவோட சப்செட் தான் உங்களுக்கு என்ன ரிலேஷன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாக்டா இப்போ ஏ கிராஸ் ஏல உங்களுக்கு 4 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 4 எலமெண்ட்டுமே உங்களுக்கு எதில் இருக்கணும்? ரிலேஷன் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரிலேஷன். நல்லா கவனிச்சுங்க. ஏ கிராஸ் ஏவோட சப்செட், அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட் தான் உங்களுக்கு ரிலேஷன். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல 4 ஆர்டர்டு பேர் இருக்கு அப்படின்னா அந்த 4 ஆர்டர்டு பேருமே எதில் இருக்கணும்? ரிலேஷன்ல இருக்கணும். அந்த ரிலேஷன் தான் யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சம் கூட கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்க, ஸோ ரிலேஷன் பண்ணுங்களேன். இப்போ ஏ அப்படின்ற செட்டு கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் எதுல இருந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க? ஏ டு ஏ டிஃபைன் பண்ணிருக்காங்க. இப்போ பாருங்களேன், ஸோ இதுல டோட்டலா உங்களுக்கு 3 எலமெண்ட் இருக்கு. அப்போ ஏ கிராஸ் ஏ எவ்வளவு கிடைக்கும்? ஏ கிராஸ் ஏவும் எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? 9 கிடைக்கும். ஏன்னா 3 × 3 9 கிடைக்கும். இப்போ ரிலேஷன்ல எத்தனை ஆர்டர்டு பேர் இருக்குன்னு பாருங்களேன். என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க? ஏ மைனஸ் பி பிலாங்ஸ் டு ஆர். கேபிட்டல் ஆர்ன்றது இங்க ரிலேஷன் கிடையாதுங்க, ரியல் நம்பர். ரியல் நம்பர். அப்ப ஏல இருந்து பி. இப்போ 0 - 0 அதுவும் ஒரு ரியல் நம்பர் தான். 0 - 1 -1 அதுவும் ஒரு ரியல் நம்பர். 0 - 2 அதுவும் ஒரு ரியல் நம்பர். நீங்க ரிலேஷன் கூட எழுதுங்களேன், எல்லா ஆர்டர்னுமே எழுதுங்க. பாசிபிள் 0, 0, 0, 1, 0, 2, நெக்ஸ்ட் 1, 0, 1, 1, 1, 2, அதுக்கப்புறம் 2, 0, 2, 1, 2, 2. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான். ஏ கிராஸ் ஏ தான், 9 தான். இது எல்லா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல எல்லா ஆர்டர்டு பேரும் உங்களுக்கு ரிலேஷன்லையுமே இருக்கும். நீங்க வேணா கண்டிஷன் செக் பண்ணி பாருங்க. ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பினா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மைனஸ் செகண்ட் எலமெண்ட். 0 - 0 0 அது ரியல் நம்பர். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா -1 அது ஒரு ரியல் நம்பர். -2 ரியல் நம்பர், 1 ரியல் நம்பர், 0 ரியல் நம்பர், -1 ரியல் நம்பர், 2 ரியல் நம்பர், 1 ரியல் நம்பர், 0 ரியல் நம்பர். ஸோ அப்போ என்ன கரெக்ட் ஆன்சர்? யூனிவர்சல் ரிலேஷன். இதுதான் ஆன்சர். ஸோ யூனிவர்சல் ரிலேஷன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல டோட்டலா 9 எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ரிலேஷன்லயும் உங்களுக்கு 9 எலமெண்ட் இருக்கும். அதுதான் யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸ்னா அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியது அந்த மாதிரி யூனிவர்ஸ், உலகம் அந்த மாதிரி. ஸோ அப்போ இதுல மொத்தமா இதுல என்ன இருக்கும்? அது மொத்தமா ரிலேஷன்ல இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சு. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் ஐடென்டிட்டி ரிலேஷன். ஐடென்டிட்டி ரிலேஷன் அப்படின்னு வரப்ப பாருங்களேன், லிசன் நான் எழுதுறேன், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
டென்ஷன் ஆகாதுங்க. என்னடா இவன் பாட்னி எழுதினே இருக்கான், எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க, சொல்றேன். சரிங்களா? இப்ப ஒரு செட்டு ஏன்றது ஒரு செட்டு. இதுல இருந்து நம்ம 3 ரிலேஷன் எடுத்திருக்கோம். என்னென்ன ரிலேஷன் எடுத்திருக்கோம்னா R1 ஒரு ரிலேஷன், R2 ஒரு ரிலேஷன், R3 ஒரு ரிலேஷன், 3 ரிலேஷன் எடுத்திருக்கோம். இப்போ அவுட் ஆஃப் 3 இந்த 3த்துல எது ஐடென்டிட்டி ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 3 எலமெண்ட் இருக்குன்னா அந்த எலமெண்ட் அதோட ரிலேஷன்ல இருக்கணும். இப்போ 1 அப்படின்னா 1 ரிலேஷன் இருக்கும், 1,1. 2 ஓட ரிலேஷன் இருக்கணும், 3 ஓட ரிலேஷன் இருக்கும். ஐடென்டிட்டி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், அதுதான் ஐடென்டிட்டி. ஸோ அதுதான் மீனிங் ஐடென்டிட்டி அப்படின்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ரிலேஷன். இப்போ பாருங்களேன், 1 ரிலேஷன் இருக்கு, 2 ரிலேஷன் இருக்கு, ஆனா 3 இல்லை, அதனால இது கிடையாது. இதுதான் ஐடென்டிட்டி ரிலேஷன், இது கிடையாது. இப்போ 1 இருக்கு, 2 ரிலேஷன் இருக்கு, 3 ரிலேஷன் இருக்கு, ஆனா எக்ஸ்ட்ராவா ஒரு என்ன இருக்கு, 1,2 ஒன்று இருக்கு. ஸோ குறைஞ்சும் இருக்கக்கூடாது, 3 மட்டும் இல்லாமலும் இருக்கக்கூடாது, எல்லாமே வந்துடுச்சு. உனக்கு 1 அதோட ரிலேஷன் ஆயிடுச்சு, 2 அதோட ரிலேஷன் ஆயிடுச்சு, இட் செல்ஃப் 3 இருக்கு, எக்ஸ்ட்ராவா ஒன்றும் இருக்கக்கூடாது. அப்ப எக்ஸாக்டா உனக்கு என்ன இருக்கணும், 3 ஆர்டர் பேர் தான் இருக்கணும். ஏன்ற செட்ல 3 எலமெண்ட் இருக்குன்னா அப்ப ரிலேஷன்லயும் 3 ஆர்டர் பேர் மட்டும்தான் இருக்கணும். 3 ஆர்டர் பேர் கம்மியாகவும் இருக்கக்கூடாது, 3 ஆர்டர் பேருக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ சப்போஸ் ஏல 4 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப ரிலேஷன்லயும் உங்களுக்கு எவ்வளவுதான் இருக்கணும், 4 எலமெண்ட் தான் இருக்கணும். சரிங்களா? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ ஆர். ஸோ ரிலேஷன்ல இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட் 4 தான் இருக்கணும். 4 எலமெண்ட்னா 4 ஆர்டர் பேர் தான் இருக்கணும். அது என்ன, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 5, 6, 7, 8 இருக்குன்னா 5,5, 6,6, 7,7, 8,8 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஐடென்டிட்டி ரிலேஷன். ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்னா என்னன்னா ரெண்டும் சேம், ஆல்மோஸ்ட் சேம், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் ரிஃப்ளெக்சிவ். ஸோ சேம் இதே பாருங்களா, லாஸ்டா பார்த்தோம்ல அதே தான். 1,1, 2,2, 3,3 லாஸ்ட் ஒன்னே நம்ம போய்ட்டு கம்பேர் பண்ணிப்போம். இதுல இது ரெண்டுமே ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்ப்பா. இது ரெண்டுமே ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் என்ன அப்படின்னு மீனிங் பாத்தீங்களா? ஸோ 1, ரிஃப்ளெக்ட் ஆகணும். 1னா அதோடவே ரிஃப்ளெக்ட் ஆகணும், 1ஓட ரிஃப்ளெக்ட், 2னா அதோட ரிஃப்ளெக்ட் ஆகணும், 3னா அதோட ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஆனா எக்ஸ்ட்ரா இருக்கலாம் ரிஃப்ளெக்சிவா இருந்தா, ஆனா ஐடென்டிட்டியா இருந்தா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. ஸோ இது ஐடென்டிட்டி மட்டும், ஆனா ரிஃப்ளெக்ஷன் வரப்ப இது ரெண்டுமே ரிஃப்ளெக்சிவ். கிளியரா? அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா எல்லா ஐடென்டிட்டி ரிலேஷனையுமே நம்ம ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் சொல்லிடலாம். ஸோ இது ஐடென்டிட்டி ரிலேஷன், அப்போ நம்ம இதைய ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் சொல்ல முடியும். ஆனா இது வந்து ஐடென்டிட்டி கிடையாது. ஏன் அப்படின்னா 3 எலமெண்ட் இருக்குன்னா 3 ஆர்டர்டு பேர் தான் இருக்கணும், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா இருக்குது அது ரிஃப்ளெக்சிவ் அக்செப்ட் பண்ணிக்கும், ஆனா ஐடென்டிட்டி அக்செப்ட் பண்ணிக்கும். கிளியரா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பாருங்க. ஏ அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க, ஐடென்டிட்டி ரிலேஷனா நோட் பண்ணீங்க, ஐ சஃபிக்ஸ் ஏ. ஐடென்டிட்டி ரிலேஷனை இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம், ஐ சஃபிக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ ரிலேஷன் எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா ஏல இருந்து ஏ எடுத்திருக்காங்க. ஸோ என்னென்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஐடென்டிட்டி ரிலேஷன் எதுன்னு கேட்குறாங்க, இது கண்டிப்பா கிடையாது. கரெக்டுங்களா? பார்த்தாலே தெரிஞ்சுது ரெண்டுமே சேம் ஆயில. ஐடென்டிட்டின்னு வந்தாலே உங்களுக்கு ஆர்டர்டு பேர்ல இருக்க ரெண்டு எலுமே ஐடென்டிட்டி நேம் இட்ஸ் டினோட் ஐடென்டிட்டி ஒரே மாதிரியா இருக்கும். அப்போ இது கிடையாது. இதுவும் இருக்கு ஒரே மாதிரியா இருக்கு, இதுவும் ஒரே மாதிரியா இருக்கு. அப்போ இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆன்சர். ஆனா எது கரெக்ட் ஆன்சர்? இதுதான் கரெக்ட் ஆன்சர். 4 எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா 4 ஆர்டர்டு பேர் இருக்கும். கிளியரா? அதனால பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கிளியர்? ஸோ 1, 2, 3, 4 இருக்குன்னா அப்போ 1,1, 2,2, 3,3, 4,4. ஓகே. ஸோ இதுவே இதே கொஸ்டின் அப்படி எப்படின்னு மாத்திக்கலாம். உங்களுக்கு ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனா பார்த்துக்கலாம். இது ஒரு ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் தான். நெக்ஸ்ட் சிமெட்ரிக் ரிலேஷன். சிமெட்ரிக் ரிலேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? ஏ ரிலேஷன் வித் பி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பி ரிலேஷன் வித் ஏ என்னன்னு பார்ப்போம். இப்போ 1,2 அப்படின்ற ஒரு ஆர்டர்டு பேர் ரிலேஷன்ல இருக்கணும். அந்த ஆர்டர்டு பேர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதை திருப்பி போட்டா என்ன கிடைக்குது, 2,1 கிடைக்கும். இதுவும் ரிலேஷன்ல இருக்கணும். அப்ப நம்ம அந்த ரிலேஷன் என்னன்னு சொல்லிக்கலாம்னா சிமெட்ரிக் ரிலேஷன் சொல்லிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளா பாருங்களேன்.
ஸோ இது ஒரு ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு 1,2 ஒரே ஒரு ஆர்டர்டு பேர் இருக்கு. இப்போ இந்த ரிலேஷனை நம்ம சிமெட்ரிக் ரிலேஷன் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் முடியாதுன்னா இதுல ஒரே ஒரு ஆர்டர்டு பேர் இருக்கு, அதை நம்ம எடுக்கிறோம் 1,2ன்னு எடுக்கிறோம். இப்போ இது திருப்பி போட்டா என்ன கிடைக்கும்? ரிவர்ஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 2,1. அது இதுல இருக்கா? இல்ல. அதனால இது சிமெட்ரிக் கிடையாது. அப்ப இந்த ஆர் நம்ம எப்ப சிமெட்ரிக் சொல்லலாம்? 2,1 இருந்தா சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். இதுவே பாருங்களேன், இப்ப ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க 1,1 அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இதை நம்ம சிமெட்ரிக் ரிலேஷன் சொல்லிடலாமா? சொல்ல முடியும். இதை எடுக்கிறோம் 1,1 ஒண்ணு எடுக்கிறோம், அது திருப்பி போட்டாலும் என்னதான் 1,1 இருக்கு. அதனால இது என்னன்னு சொல்லிடலாம்? சிமெட்ரிக் ரிலேஷன் சொல்லிடலாம். இப்போ ஃபர்தரா பாருங்க, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கூட பாருங்க. ஸோ ரிலேஷன் ஆன் ஏ. ஸோ ரிலேஷன் ஏல இருந்து ஏ, ஓகேங்களா? என்ன ஆர்டர்டு பேர் இருக்குன்னு பாருங்க. 1,2, 2,1, 3,2 இருக்கு. இப்போ கொடுத்துருக்கிற இந்த ரிலேஷன் சிமெட்ரிக் ரிலேஷனா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆர்டர்டு பேரா எடுத்து செக் பண்ணணும். 1,2 ஒன்று எடுத்தோம் அப்படின்னா இங்க இருக்கிற ஆர்டர்டு பேர் எடுக்கிறோம், இதை ரிவர்ஸ் பண்ணா 2,1. 2,1 இருக்கா? இருக்கு. அப்போ இது வரலும் இது சிமெட்ரிக் ரிலேஷன். இப்போ ரெண்டாவது போறோம், ரெண்டாவது செக் பண்றோம். 2,1 எடுக்கிறோம், ஆர்டர்டு பேர் எடுக்கிறோம், இதை ரிவர்ஸ் பண்ணா என்ன? 1,2. அப்போ 1,2 இதுல இருக்கா? இருக்கு. அப்போ இது வரல என்ன ஆயிடுச்சு? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் போறோம், தேர்ட் ஆர்டர்டு பேர் எடுக்கிறோம், தேர்ட் ஆர்டர் பேர் எடுக்கிறப்போ 3,2. அப்போ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 2,3ன்னு கிடைக்கும். இந்த ஆர்டர்டு பேர் ரிலேஷன் இருக்கா? இல்ல. அதனால இது சிமெட்ரிக் ரிலேஷன் கிடையாது. நம்ம ஒரு ஆர்டர்டு பேரையும் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். ஒரு ஆர்டர்டு பேர் எடுக்கிறோம் அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்றோம், இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா கிடைக்கிற ஆர்டர்டு பேர் அதே ரிலேஷன்ல இருக்கணும். அப்படி இருந்தா சிமெட்ரிக், அப்படி இருந்தா அது சிமெட்ரிக் கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சம்மும் பார்ப்போம் நம்ம. ரிலேஷன் ஓகே, இஃப் ஆர் இஸ் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு ஏ அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்வர்ஸ், தென் இஃப் இஸ் எ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் மாதிரிப்பா. இப்போ லிசன் பண்ணுங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்குன்னு வச்சுங்க. என்ன சொல்ல வராங்க நான் உங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இதான் சொல்ல வராங்க பாருங்க. ரிலேஷன் ஏல இருந்து ஏக்கு எடுத்திருக்காங்க. அப்ப ஏன்றது பாத்தீங்கன்னா 1,2 அப்படின்னு வச்சுப்போம். ஏன்ற செட்ல இருந்து எடுத்திருக்காங்க ரிலேஷன். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்வெர்ஸ் அந்த மாதிரி இருந்தா அந்த ரிலேஷன் என்னவா இருக்கும்? இப்போ பாருங்க, ஏ செட்ல இருந்து ரிலேஷன் எடுத்திருக்காங்க 1,2, 2,1 எடுத்திருக்காங்க. இப்போ இன்வெர்ஸ் ஆஃப் ரிலேஷன்னா என்ன? ஆர்டர்டு பேர்ல இருக்கிற எலமெண்ட் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ 1,2 இருக்கா, நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி 2,1 எடுத்திருக்கேன். 2,1 இருக்குங்களா, நான் மாத்தி எழுதுறேன் 1,2 எழுதியிருக்கேன். இப்போ பாருங்களேன், ஆர் ஈக்குவல் டு ஆர் இன்வெர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? என்ன ரிலேஷனா இருக்கும்? சிமெட்ரிக் ரிலேஷனா இருக்கும். எப்படின்னு நீங்க பாருங்களேன். இப்போ பாருங்க, 1,2 எடுக்கிறோம், இதை திருப்பி போட்டா என்ன கிடைக்குது? 2,1 இருக்கு. ஆர் இன்வெர்ஸ் பாரு 2,1 இருக்கு, இதை திருப்பி போட்டா என்ன? 1,2. அதனால இது சிமெட்ரிக் இன்வெர்ஸ். அப்ப ஒரு ரிலேஷன் வந்து ஃபார்ம் பண்றாங்க ஏ டு ஏல இருந்து. ஆர் அதை வச்சு அந்த ரிலேஷனை மாத்தி போட்டா இன்வெர்ஸ் ரிலேஷன். இது ரெண்டுமே சேமா இருக்குன்னா அது கண்டிப்பா என்ன ரிலேஷனா இருக்கும்? சிமெட்ரிக் ரிலேஷனா இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. சோ ஒரு செட்ல இருந்து ரிலேஷன் ஃபார்ம் பண்றாங்க, அந்த ரிலேஷனுக்கு இன்வெர்ஸ் எடுக்கிறாங்க, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு அப்படின்னா எடுத்த ரிலேஷன் என்னன்னு சொல்லிடலாம்? சிமெட்ரிக் ரிலேஷன் சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ ஏ ஒரு செட்டு எக்ஸாம்பிளா அதுல இருந்து ரிலேஷன் ஃபார்ம் பண்றாங்க, அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல். அப்போ ஈக்குவலா இருந்தா கண்டிப்பா அந்த ரிலேஷன் என்னவா இருக்கும்? சிமெட்ரிக் ரிலேஷனா தான் இருக்கும். நீங்க செக் பண்ணி கூட பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போதான் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் கொஞ்சம் அதிகமா பார்ப்போம். Which of the following relations is not symmetric? ஸோ எது சிமெட்ரிக் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்று ஒன்றா செக் பண்ணிப்போங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று லிசன் பண்ணுங்க. R1 ரிலேஷன் R1. ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேஷன் ஆன் Z. Zனா என்ன? இன்டீஜர்.
ஸோ ரிலேஷனு இன்டீஜர், இன்டீஜர் டு இன்டீஜர் ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆர்டர்டு பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய் ரிலேஷன்ல இருக்கிற ஆர்டர்டு பேர். கண்டிஷன் என்னன்னு பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் டிவிசிபிள் பை 5 அப்படின்னு அர்த்தம். கிளியருங்களா? ஸோ இப்போ ரிலேஷன் பாருங்க. அப்போ ரிலேஷன் எப்படி இருக்குன்னா R1 எப்படி தெரியுமா இருக்கணும் உங்களுக்கு 10/5 இருக்கணும். ஏன் 10/5 தான் இருக்கணும் உங்களுக்கு? ஏன்னா நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கிறது 5 டிவைஸ் ஆகும். இப்போ பாருங்க 10 - 5 என்ன 5, 5 டிவைட் ஆகுமா? கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்லாம் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ சிம்மெட்ரிக்னா என்ன? இப்போ நீங்க 10,5 எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? 10,5 எடுத்துட்டீங்கன்னா திருப்பி போட்டால் உங்களுக்கு என்ன 5,10. 5,10 கண்டிப்பா இதுல இருக்கும், ரிலேஷன் இருக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா 5 - 10 எவ்வளவு உங்களுக்கு 5 - 5 ஆல்சோ டிவிசிபிள் பை 5. அதனால இது சிம்மெட்ரிக் ரிலேஷன். அப்போ கொஸ்டின்ல நம்ம என்ன கேட்டிருக்காங்க? நாட் சிம்மெட்ரிக் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ ஆப்ஷன் கிடையாது. ஏன் ஆப்ஷன் கிடையாதுன்னா ஏ வந்து சிம்மெட்ரிக். ஒன் செகண்ட் நான் மறுபடியும் நல்லா சொல்றேன் கேட்டுங்க. ஏ சிம்மெட்ரிக் தான். எப்படி அப்படின்னா ஆர்டர்டு பேர் ரிலேஷன்ல இருக்கிற ஆர்டர்டு பேருக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ல இருந்து ஒய்யை மைனஸ் பண்றோம் அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் 5 டிவைட் ஆகும். அந்த மாதிரி கண்டிஷன் ஆர்டர்டு பேர் எப்படி வரும் உங்களுக்கு? இந்த மாதிரிலாம் வரும். இன்னும் போயிட்டே இருக்கலாம். இன்னும் எழுதலாம் 10 -15 அதே மாதிரி 15, 10 இது ரெண்டுமே இருக்கும். ஏன்னா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு -5 கிடைக்கும், இதுல இருந்து இதை போயினா 5 கிடைக்கும். ரெண்டுமே 5 டிவைஸ் ஆகும். அதனால இது சிம்மெட்ரிக். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி பாருங்க R2. இப்போ R2 பார்ப்போம். R2 ஸோ ரேஷனல் நம்பர், Qனா ரேஷனல் நம்பர், ரேஷனல் நம்பர்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க R2. இப்போ A, B. ஸோ ஆர்டர்டு பேர் ரிலேஷன்ல இருக்கிற ஆர்டர்டு பேருக்கு என்ன கண்டிஷன்னா மைனஸ் பண்றீங்க, ஏல இருந்து B மைனஸ் பண்றீங்க அப்படின்னா அது எதுல இருக்கணும் உங்களுக்கு? இன்டீஜரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளா பாருங்களேன், பிலாங்ஸ் டு இன்டீஜர் அப்படின்னு. சாரிப்பா, இங்க ஒரு சின்ன மிஸ்டேக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Q தான், சரிங்களா? அதுவும் ஆல்சோ Q. ஸோ கொஸ்டின் மிஸ்டேக், அதுவும் Q தான் இன்டீஜர். ஸோ இப்போ பாருங்க A - Bயும் ரேஷனல் நம்பராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரேஷனல் நம்பர்னா உங்களுக்கு P/Q 2/Q. இப்போ பாருங்களேன் 1/2 நெக்ஸ்ட் 1/4. ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1/2 கிடைக்கும். அப்போ 1/2ன்றது என்ன உங்களுக்கு? ரேஷனல் நம்பர். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதை பாருங்களேன் 1/4 இருக்கு, 1/2 இருக்கு. இதை மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1/4 கிடைக்கும். இதை நீங்க சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும்? -1/4 கிடைக்கும். ஆனா ரெண்டுமே என்னதான் உங்களுக்கு? ரேஷனல் நம்பர் தான். அப்போ இதுவும் சிம்மெட்ரிக். ஸோ எப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆர்டர்டு பேர் ரிலேஷன் இருக்கும். என்ன கண்டிஷன்? A - B அப்படின்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ரேஷனல் நம்பர். ஆமா, A - B பண்ணீங்கன்னா ரேஷனல் நம்பர். A - B அடுத்த ஆர்டர் பேர், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கிறது உங்களுக்கு ரேஷனல் நம்பர். இப்போ இது ரெண்டுமே பாருங்களேன் ரேஷனல் நம்பர் தான். இப்போ நீங்க 1/2, 1/4 எடுக்கிறீங்க அப்படின்னா இதை இன்டர்சேஞ்ச் பண்ணா கிடைக்கிறது என்ன? 1/4, 1/2. இதுவும் ரிலேஷன் இருக்கு. அப்போ செகண்ட் ஒன்னு உங்களுக்கு என்ன? சிம்மெட்ரிக். தேர்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சது A நீங்க எடுத்தீங்கன்னா A திருப்பி போட்டாலும் A உங்களுக்கு இருக்கு. B எடுக்கிறீங்கன்னா இதை இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு B, B தான் கிடைக்கும். A, B இருக்கு. இதை நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? B, A. அதுவும் பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. B, A எடுத்தீங்கன்னா A, B இருக்கு. அப்ப இதுவும் உங்களுக்கு என்ன? சிம்மெட்ரிக். கிளியருங்களா? A, A எடுத்தீங்கன்னாலும் A, A இருக்கு. B, B எடுத்தீங்கன்னாலும் B, B இருக்கு. A, B எடுத்தீங்கன்னா B, A இங்க இருக்கு. இதை எடுத்தீங்கன்னா இது இருக்கு. அப்ப இதுவும் சிம்மெட்ரிக். அப்ப நாலாவதா சிம்மெட்ரிக் கிடையாது. அதுதான் ஆன்சர். ஆனா அதை எப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம பார்ப்போம். ஸோ என்ன எப்படின்னு பாருங்களேன். இப்போ 2x + y = 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற ஆர்டர்டு பேர் தான் ரிலேஷன்ல இருக்கும்.
சரிங்களா? இப்போ எக்ஸுக்கு 6 நம்ம போடுவோமே, 6 போட்டோம்னா இது 12 ஆயிடும். அப்போ ஒய்க்கு என்ன வேல்யூ இருக்கும்? 1, 13 ஆயிடுது. அப்போ எக்ஸுக்கு 6, ஒய்க்கு 1. இந்த ஆர்டர்டு பேர் இதுல இருக்கும், ரிலேஷன் இருக்கும். இப்போ சிமெட்ரிக்கா இருக்கணும் அப்படின்னா இதுல என்ன இருக்கணும்? இந்த ரிலேஷன்ல இந்த ரிலேஷன் சிமெட்ரிக்கா இருக்குன்னா 1,6 இருக்கணும். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த 1,6 இதுல போடுங்களேன். எக்ஸுக்கு 1 போடுங்க. 2 into 1 2, 2 into 1 2, 6 plus 6 8 தான். ஆனா 13 வரல. அப்ப 6,1 தான் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. அந்த ஆர்டர்டு பேர் ரிலேஷன் இருக்கு. ஆனா 1,6 இருக்காது. இந்த ஆர்டர்டு பேர் ரிலேஷன்ல இருக்காது. ஏன் இருக்காதுன்னா இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. இதை எடுத்து போட்டு நீங்க இந்த கண்டிஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. அப்ப கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற ஆர்டர்டு பேர் 6,1. இதை நம்ம எடுக்கிறோம், செக் பண்றோம் சிமெட்ரிக்கா இல்லையான்னு பாக்குறோம். எடுத்தோம் அப்படின்னா சிமெட்ரிக் நம்ம எப்போ சொல்லலாம், இதை திருப்பி போட்டா 1,6 அது இருக்கணும் ரிலேஷன்ல. அது இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ஏன்? ஏன்னா அது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணல. அதனால டி வந்து நாட் சிமெட்ரிக். ஸோ கொஸ்டின் கேட்டது நம்மளுக்கு ஆன்சரும் இதுதான். கிளியரா? ஸோ இது புரியலன்னா நீங்க கேளுங்க, மறுபடியும் ஒரு முறை கிளியர் பண்ணலாம். ஸோ டிரான்சிட்டிவ் லாஸ்ட் ஒன், ஓகேங்களா? டிரான்சிட்டிவ் ரிலேஷன். ஸோ டிரான்சிட்டிவ் ரிலேஷன் வச்சுங்களேன். நம்ம சிமெட்ரிக்ல ஒரு ஆர்டர்டு பேர் எடுப்போம், அதை திருப்பி போடுவோம். திருப்பி போட்டா கிடைக்கிறது ரிலேஷன்ல இருக்கணும். கரெக்டுங்களா? இப்போ ரிலேஷன்ல இருக்கிற 1,2 எடுப்போம், அதை திருப்பி போட்டா கிடைக்கிறது 2,1. இதுவும் ரிலேஷன்ல இருந்தா சிமெட்ரிக். டிரான்சிட்டிவ் ரிலேஷன்னா நம்ம 2 எடுக்கணும், 2 எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர்டு பேர் எப்படி இருக்குன்னா ஏ கமா பி எடுப்போம். இங்க என்ன முடியுது? பி, அதுவே இங்க இருக்கணும். இங்க என்ன முடியுது? பி, அப்ப அதுவே நெக்ஸ்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டர்டு பேர் ஸ்டார்டிங் எலிமெண்டா இருக்கும். இங்க எது வேணா இருக்கலாம், அதனாலதான் சி. இப்ப 2 ஆர்டர்டு பேர் நம்ம இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து ரிலேஷன்ல இருக்கணும். ஏ ரிலேஷன் சி இருக்கணும், ஏ கமா சியும் இருக்கணும். கிளியருங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ ரிலேஷன்ல 1,2 ஒரு ஏ கமா பி எடுக்கிறோமா, அப்போ 2ன்னு ஸ்டார்ட் ஆகணும். 4, நெக்ஸ்ட் 4,2, ஓகேங்களா? ஓகே, லிசன் 1 மினிட்ப்பா. இப்போ பாருங்க, ஸோ 1,2 நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ஆர்டர்டு பேர் என்னவா இருக்கணும்? 2லயே ஸ்டார்ட் ஆகணும். இங்க இருக்கிற எது 2 ஸ்டார்ட் ஆகுது, இங்க 2 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 2,4 எடுத்துறோம். இது 2 நம்ம இன்புட். இப்போ நம்ம இது 2 எடுத்துட்டோம். இப்போ இது 2 சேம் ஆயிடுச்சு. இப்போ 1,4ன்றது ரிலேஷன்ல இருக்கணும். இருக்கா? இருக்கு. ஸோ இது மட்டும் கிடையாது. இப்போ 2,4 எடுங்களேன். 2,4. ஸோ 4ல எதனா ஸ்டார்ட் ஆகுதா? எதுவுமே ஸ்டார்ட் ஆகல. அப்ப நம்மளுக்கு ரெண்டாவதா ஒரு பேர் எடுக்க முடியலனாலும் அதுவும் நம்ம டிரான்சிட்டிவா அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர்டு பேர் எடுத்தோம், இதை எடுத்துட்டு 2ல எதனா ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்தோம், ஸ்டார்ட் ஆகுது. அதனால இங்க எடுத்துட்டோம், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன? 1,4 இருக்கணும். 1,4 இருக்கு, அதனால இது வரலும் பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ். இப்போ செகண்ட் ஆர்டர்டு பேர் எடுக்கிறோம், 2,4 எடுத்துடுறோம். ரெண்டாவது ஆர்டர்டு பேர் என்னதுல ஸ்டார்ட் ஆகணும்? 4ல ஸ்டார்ட் ஆகணும். 4ல எதனா ஸ்டார்ட் ஆகுதா? ஸ்டார்ட் ஆகலன்னா ரெண்டாவதே நம்மளால எடுக்க முடியலன்னா அப்போ இதுவும் டிரான்சிட்டிவ், இதுவும் டிரான்சிட்டிவ் அர்த்தம். நெக்ஸ்ட் இப்போ 1,4க்கு போறோம். சிமிலர்லி 1,4 போறோம். 4ல எதனா ஸ்டார்ட் ஆகுதா? ஸ்டார்ட்டே ஆகல. அப்போ நம்மள ரெண்டாவதா எடுக்கவே முடியலனாலும் இதுவும் டிரான்சிட்டிவ்னு அர்த்தம். அப்போ கொடுத்துருக்கிற ரிலேஷன் டிரான்சிட்டிவ்னு அர்த்தம். இப்போ டிரான்சிட்டிவ்னா என்ன, கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. 2-3 சம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஓகே, கிளியர் ஆகிடும். ஸோ சிமெட்ரிக்னா ஒரே ஒரு ஆர்டர்டு பேர் எடுப்போம், ரிலேஷன்லேருந்து ஒன்று எடுப்போம், திருப்பி போட்டால் கிடைக்கிறது ரிலேஷன்லேயே இருக்கணும், அது சிமெட்ரிக். டிரான்சிட்டிவ்னா நம்ம எடுக்கிறப்ப 2 எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 1 எடுக்கிறோம், ரெண்டாவது 1 எடுக்கணும். ரெண்டாவது எப்படி எடுக்கணும் கண்டிஷன்னா, இங்க என்ன முடியுதோ அதிலே ஸ்டார்ட் ஆகும், அந்த மாதிரி ஆர்டர்டு பேர் எடுக்கணும். எடுத்துட்டு மூணாவதா இது பாருங்க, இங்க ஏசி இருக்கா, இது ரிலேஷன்ல இருக்கணும், இது டிரான்சிட்டிவ். சப்போஸ் இப்போ நம்ம 2 எடுத்துடுறோம், இது 2த்தையும் எடுத்துடுறோம், ஆனா ஏசி இல்லைன்னா டிரான்சிட்டிவ் கிடையாது.
ரெண்டாவது எடுக்க முடியலன்னா டிரான்சிட்டிவ். கிளியரா? சம் பார்ப்போம், போக போக புரியும். இங்க பாருங்களேன். ஸோ லிசன். ஸோ பாருங்க, ஏ அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? பிசின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஸோ இப்போ இது வந்து ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஏன் ரிஃப்ளெக்சிவ் கிடையாது? ஏன்னா ஏ கம்மா ஏ இல்லை, பி கம்மா பி, சி கம்மா சி எதுவுமே இல்லை. அப்போ ஏ கிடையாது. சிமெட்ரிக்கா? சிமெட்ரிக்கும் கிடையாது. ஏன் சிமெட்ரிக் கிடையாது? பிசின்னு நம்ம ஒன்று எடுத்தோம் அப்படின்னா என்ன இருக்கணும்? சி கம்மா பி இருக்கணும். சி கம்மா பியும் இல்லை. கிளியரா? நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ டியும் கிடையாது. இப்போ சி தான் ஆன்சர். ஆனால் எப்படி சி ஆன்சரு? சார் ஒரே ஒரு ஆர்டர் பேர் தான் இருக்கு, எப்படி சார் டிரான்சிட்டிவ் சொல்றீங்க அப்படின்னா, பி கமா சி ஆர்டர் பேர் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டாவது ஆர்டர் பேர் எதில் ஸ்டார்ட் ஆகணும்? சில ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் வேற ஆர்டர் பேரே இல்லை, நம்மளால ரெண்டாவதே எடுக்க முடியலன்னா டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். கிளியரா? சப்போஸ் ரெண்டாவது எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டாவது ஆர்டர் பேர் இங்க இருக்கு, ரெண்டாவது எடுத்துட்டு பி கமா டி இல்லைன்னா டிரான்சிட்டிவ் கிடையாது. ரெண்டாவதே நம்மளால எடுக்க முடியல, ரெண்டாவதே இங்க இல்லைன்னா டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கணும். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் எதெல்லாம் இந்த செட்ல இருந்து எடுத்திருக்காங்க. இப்போ என்ன ரிலேஷன் கேட்கறாங்க. ஸோ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவான பார்த்துப்போம். 3,3 இருக்கா? இருக்கு. 6,6 அதுவும் இருக்கு. 9,9 அதுவும் இருக்கு. 12,12 அதுவும் இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருந்துக்கலாம் ரிஃப்ளெக்சிவ்ல. இதுவே ஐடென்டிட்டி கேட்டு இருந்தாங்கன்னா ஐடென்டிட்டி கிடையாது. ஏன் அப்படின்னா 4 இருக்குன்னா 4 மட்டும் தான் இருக்கணும் ஐடென்டிட்டி. ஆனா இங்க எதுவுமே ஐடென்டிட்டி இல்லாதனால அதை விட்டுருவோம். ரிஃப்ளெக்சிவ் இருக்குன்னா ரிஃப்ளெக்சிவ் செக் பண்றோம். 3,3, 6,6, 9,9, 12,12 நாலுமே இருக்கு, அதனால ரிஃப்ளெக்சிவ். ஓகேங்களா? அப்ப மூணுத்துலயுமே இருக்கு ரிஃப்ளெக்சிவ். இப்போ சிமெட்ரிக்கான பார்ப்போமே. 3,3 எடுத்தா ஓகே, ஐடென்டிட்டி இந்த மாதிரி சேமா இருக்குன்னா அது கண்டிப்பா சிமெட்ரிக்கா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். 3,3 இதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன். 12,2 6,12 எடுப்போம். 6,12 நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன இருக்கணும் உங்களுக்கு? 12,6 இருக்கணும். 12,6 இருக்கா? இல்ல. அப்ப சிமெட்ரிக் கிடையாது, ஏ கிடையாது. கிளியரா பாத்துங்கப்பா. இந்த ஆர்டர்டு பேர் நம்ம எடுக்கிறோம், 6,12 எடுக்கிறோம். இதை எடுத்தோம் அப்படின்னா இதை திருப்பி போட்டா என்ன? 12,6. இந்த ஆர்டர் பேர் ரிலேஷன்ல இருக்கா? இல்ல. இல்லாததுனால சிமெட்ரிக் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் செக் பண்ணும். டிரான்சிட்டிவ் இப்போ பாருங்களேன். ஸோ 3,3 எடுக்கிறோம். ஸோ டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம்? 3,3 எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ஆர்டர் பேர் 3ல ஸ்டார்ட் ஆகும். 3 எதனா ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ 3 ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. 3,9 3,9. இப்போ இது ரெண்டும் சேமா இருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கணும்? 3,9 இருக்கணும். 3,9 இருக்கு. ஸோ சிம்பிளா இது மூணுமே நீங்க டிரான்சிட்டிவ்ல செக் பண்ணவே தேவை கிடையாது. ஏன்னா டிஃபால்ட்டா அது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அதே தான் இருக்கும். செக் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நாலுமே, இது நாலுமே. நெக்ஸ்ட் 6,12 எடுங்களேன். 6,12 12ல எதனா ஸ்டார்ட் ஆகுதா? எதுவுமே ஸ்டார்ட் ஆகல. அப்போ இப்போ இது ஒருலுமே டிரான்சிட்டிவ். நெக்ஸ்ட் 3,9 எடுங்க. 9ல எதனா ஸ்டார்ட் ஆகுதா? எதுவும் ஸ்டார்ட் ஆகல. அப்போ இது ஒருலுமே டிரான்சிட்டிவ். 3,12 எடுப்போம். 3,12 எடுத்தோம் அப்படின்னா 12ல எதனா ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, இங்க ஸ்டார்ட் ஆகுது 12,12. அப்போ 12,12 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இது ரெண்டும் சேமா இருக்கு. அப்போ என்ன ஆர்டர் பேர் நம்மளுக்கு ரிலேஷன்ல இருக்கணும்? 3,12 இருக்கணும். 3,12 இருக்கு. எடுத்ததே நம்ம 3,12 தான். 3,12 இருக்கு. அப்போ இது ஒரு லிமிட் டிரான்சிட்டிவ். நெக்ஸ்ட் 3,6 எடுக்கிறோம். 3,6 எடுத்துட்டோம். 6ல எதனா ஸ்டார்ட் ஆகுதா? இது ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, 6,12 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது ரெண்டுமே சேம். அப்போ என்ன இருக்கணும்? 3,12 இருக்கணும். 3,12 இருக்கு. அப்போ ஒன்றுத்துக்கும் நம்ம எல்லாத்தையுமே கடைசி உள்ள செக் பண்ணி பார்த்துட்டோம், எல்லாமே டிரான்சிட்டிவா இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ரிஃப்ளெக்சிவா இருக்கு, டிரான்சிட்டிவாகவும் இருக்கு. ஸோ இது மட்டும் ஒரு முறை நான் மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக் இல்லை, அது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடறோம். ஏன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடறோம்னா ஒரே ஒரு ஆர்டர் பேருக்கும் இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். சரி சரி இல்லை சார். ஸோ ஒரே ஒரு ஆர்டர் பேருக்கு இல்லை அப்படின்னா அது கண்டிஷன் இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ பாருங்க, சிமெட்ரிக் 6,12 நம்ம எடுக்கிறோம், அதை திருப்பி போட்டா 12,6. 12,6 இங்க இருக்கா? இல்ல, அதனால சிமெட்ரிக் இல்ல, முடிஞ்சு போச்சு, அதை விட்டுருவோம். இப்ப ரிஃப்ளெக்சிவ், ஆமா ரிஃப்ளெக்சிவ். ஏன்னா 3,3 இருக்கு, 6,6 இருக்கு, 9,9 இருக்கு, 12,12 இருக்கு, அதனால ரிஃப்ளெக்சிவ். ஸோ சிமெட்ரிக் பார்த்துட்டோம், ரிஃப்ளெக்சிவும் பார்த்துட்டோம். சிமெட்ரிக் கிடையாது, ரிஃப்ளெக்சிவ் இருக்கு. நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவா இல்லைன்னு செக் பண்ண போறோம். ஸோ இந்த ஐடென்டிட்டிலாம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு எதுக்குமே நம்ம எடுத்து செக் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, அது கண்டிப்பாக டிரான்சிட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம 6,12க்கு போறோம்.
எடுக்கிறோம். அடுத்த ஆர்டர் பேர் கண்டிப்பா என்னவா இருக்கணும், 12லயே ஸ்டார்ட் பண்ணணும். 12ல இங்க எதனா ஸ்டார்ட் பண்ணுது, இங்க ஸ்டார்ட் பண்ணுது பாருங்க. ஸ்டார்ட் பண்ணுங்களா, 6,12 எடுக்கிறோம். 12ல எதனா ஸ்டார்ட் ஆகுதுன்னா 12,12 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஓகே, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ என்ன இருக்கணும், 6,12 இருக்கணும். எடுத்ததே 6,12 தானே இருக்கு. அப்போ இது வரலுமே என்ன ஆயிடுச்சு, டிரான்சிட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ 3,9 எடுக்கிறோம். 3,9 எடுக்கிறோம். 9ல ஸ்டார்ட் ஆகணும். 9ல ஸ்டார்ட் ஆகுதா, 9ல ஸ்டார்ட் ஆகுது. 9ல ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 3,9 எடுத்ததே 3,9 தானே இருக்கு. அப்போ இது வரலுமே டிரான்சிட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ 3,12 எடுக்கிறோம். 3,12 எடுக்கிறோம். 12ல எதனா ஸ்டார்ட் ஆகுதா, 12,12 ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எடுத்துட்டோம். அப்போ 3,12 இருக்கா, 3,12 எடுத்ததே 3,12 இருக்கு. நெக்ஸ்ட் 3,6 எடுக்கிறோம். 6ல எதனா ஸ்டார்ட் ஆகுதா, 6,12 அப்போ 3,12 இதுவும் இருக்கு. இன்னொன்று 6,6 ஸ்டார்ட் ஆகுது, இதுவும் பார்த்தீங்கன்னா 3,6 அதுவும் இருக்கு. அப்போ கடைசி ஊரில் நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம், டிரான்சிட்டிவ் இருக்கு. அதனால ரிஃப்ளெக்சிவ் வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு மீனிங். கிளியருங்களா? ஸோ நெக்ஸ்ட் நோட் பண்ணிங்கப்பா, இந்த ப்ராப்ளம் இதுவும் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் தான். ஸோ என்ன, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் பார்க்கறது முன்னாடி இது முன்னாடி நான் ஜஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டைம் ஆயிடுச்சு. இது மட்டும் 1 நிமிஷம் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னா என்னன்னா, 3 ரிலேஷனையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிச்சுன்னா அது ஈக்குவலன்ஸ். ஸோ கொடுத்துருக்கிற ஒரு ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கு, டிரான்சிட்டிவாகவும் இருக்கு, சிமெட்ரிக்காகவும் இருக்குன்னா அது ஈக்குவலன்ஸ். கிளியருங்களா? ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஆல்வேஸ் ஐடென்டிட்டி ரிலேஷன் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். கொடுத்துருக்கிற ரிலேஷன் என்ன ரிலேஷன், ஐடென்டிட்டி ரிலேஷன். செட்டு பாருங்க 1 2 3 1 2 3 செட்டா இருக்குன்னா ஐடென்டிட்டி ரிலேஷன் என்ன இருக்கும், 1,1 2,2 2,3. ஸோ ஐடென்டிட்டி ரிலேஷன் ஆல்வேஸ் பி எஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். நீங்க கூட செக் பண்ணி பாருங்களேன், ரிஃப்ளெக்ஸும் இருக்கு, 1,1 2,2 3,3 இருக்கு. சிமெட்ரிக்கா நீங்க பாருங்க, இது சேமா இருக்குன்னா 3 போட்டாலும் அதே தான், 1,1 ஆமா, 2,2 3,2 சேம். டிரான்சிட்டிவா நீங்க நான் ஆல்ரெடியே பார்த்துருக்கேன். இப்போ 1,1 எடுக்கிறேன்னா 1ல எதுவுமே ஸ்டார்ட் ஆகல, ரெண்டாவது ஆர்டர் பேர் இல்லைன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன். 2,2 அப்போ 2ல ரெண்டாவது ஆர்டர் பேர் ஸ்டார்ட் ஆகணும், இல்ல கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிரான்சிட்டிவ். இது வரலாம். 3,3 எடுக்கிறீங்க, 3ல ஸ்டார்ட் ஆகிற வேற ஆர்டர் பேர் இருக்கா, இல்ல, முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அப்போ சிம்பிளா ஐடென்டிட்டி ரிலேஷன் ஆல்வேஸ் பி ஏ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா என்ன அப்படின்னா, சிம்பிளா கொடுத்துருக்கிற ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கணும், டிரான்சிட்டிவாகவும் இருக்கணும், சிமெட்ரிக்காகவும் இருக்கணும். இந்த 3 ரிலேஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும், அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். கிளியருங்களா? சரி, ஓகேப்பா. ஸோ இது வரலாம் இன்னைக்கு கிளாஸ் போதும் நம்ம பார்த்தது. ஒரு ஒரு சம் மட்டும் நான் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அடுத்த கிளாஸ்ல நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சம் மட்டும் பார்க்குறேன். இதுவும் இந்த சம்மும் ரொம்ப முக்கியம் தான், நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம், டைம் இல்லை. ஸோ ஒரு 2 மினிட்ஸ்ப்பா, ஒரு ஸ்மால் கதை, சின்ன கதை சொல்லி முடிச்சுக்கலாம். சில பேர் நினைக்கிறீங்க, புரியுது, பரவாயில்ல கிளாஸ் தான் எடுப்பான்னு பார்த்தா டைம் கதை சொல்லி தூங்க வைக்கிறேன்னு நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதனால சம் மோட்டிவேஷனா கொஞ்சம் ஒரு நல்ல கான்செப்டா ஒரு கதை. என்ன கதைன்னு அப்படின்னு பாருங்கன்னா, ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர், ஓகேங்களா, தெருவில் நடந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டில் போயிட்டு பிச்சை கேட்குறாரு, ஓகேங்களா. அந்த வீட்டிலேருந்து ஒரு அம்மா லேடிஸ் வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு இவர் பிச்சைக்காரர் கேட்குறாரு, அம்மா தாயே ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, தெருவில் அவங்க பையன் விளையாடுன்னு இருக்கான், சின்ன பையன், அவங்க பையன் விளையாடுன்னு இருக்கான். அந்த பையனை கூப்பிட்டு அந்த அம்மா கொஞ்சம் அரிசி அந்த பையன் கையில கொடுத்து, என்னடா மகனே அவருக்கு போடுற, அவருக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் முடிஞ்சிச்சு. சரி, அம்மா வந்து அரிசி சின்ன பையன் கொடுக்குறாங்க, சின்ன பையனும் பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ அந்த பையனும் போய் விளையாட ஆரம்பிச்சிடறான், அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இதை பக்கத்துலேருந்து ஒரு அம்மா இதை கவனிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிச்சைக்காரன் அந்த வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டுக்கு போகிறாரு பிச்சைக்காரரு. அந்த அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருந்த அம்மாவும் முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு, அந்த அம்மா பண்ண மாதிரி நம்மளும் பண்ணான்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அரிசி வீட்டிலேருந்து எடுத்துன்னு வராங்க. அவங்க பையனும் தெருவில் விளையாண்டு இருக்கான், அவங்க பையனையும் கூப்பிடுறாங்க, அவங்க பையன்கிட்ட அரிசி கொடுக்குறாங்க, பிச்சைக்காரங்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க, நடந்துடுது. ஸோ கதையில் வர மாதிரி சில வருடங்கள் கழித்து அப்படின்னு இப்போ அந்த 2 லேடிஸுமே இறந்துடுறாங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இறந்துடுறாங்க. ஸோ மேலே போகிறாங்க. மேலேனா மீன்ஸ்
ஒரு 1 மினிட் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ கதையில் வர மாதிரி சில வருடங்கள் கழித்து அந்த மாதிரி ஓகேங்களா, 2 பேரும் இறந்துடுறாங்க, மேலே போகிறாங்க. மேலே போகிறப்போ அப்போ நீதி தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு தானம் பண்ணாங்களா ஒரு லேடி, அவங்கள தான் சொர்க்கத்தில் போட சொல்கிறாரு. ஓகேங்களா, 2ஆவதா தானம் பண்ணவங்கள நரகத்தில் போட சொல்கிறாரு. உடனே இந்த அம்மாவுக்கு ஒரே டென்ஷனு, என்ன நீதி தீவா தீர்ப்பு இது, அந்த அம்மா என்ன பண்ணாங்களோ அதே தானே நானும் பண்ணேன், ஏன் அந்த அம்மாவுக்கு மட்டும் சொர்க்கம் எனக்கு மட்டும் ஏன் நரகம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இப்போ நீதிதேவன் சொல்கிறாரு, அந்த அம்மா அவங்க சின்ன பையனை கூப்பிட்டு ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, இது மூலியமா கிடைக்கிற நல்லது தான், அந்த தர்மம் நம்ம பையனுக்கு கிடைக்கட்டும் அந்த நோக்கத்துல அவங்க பண்ணாங்க. ஆனா நீயும் எதுக்காக பண்ண தெரியுமா, நம்ம கையில அரிசி கொடுத்தா நிறைய போயிடும், பையன் சின்ன பையன் கையில கொடுத்தா கம்மியா அரிசி போகுன்றதுனால கொடுத்த, ஸோ அதனாலதான் உனக்கு நரகம் அப்படின்றாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, முக்கியமான விஷயம், வாழ்க்கை மனித வாழ்க்கை அப்படின்றது எங்க சுத்தி வந்து நிக்குதுன்னா எண்ணம், அவ்வளவுதான். எண்ணத்தில் தான் எல்லாமே. நம்ம எண்ணம் கிளியரா இருந்தால் போதும், எண்ணத்தை கவனிக்கணும், எண்ணம் கிளியரா இருக்கணும். வெளியில நீங்க எப்படி பேசுறீங்க, வெளியில நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது. கிளியருங்களா, உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணம் கிளியரா இருக்கணும், எண்ணத்தை கவனிக்கணும். ஓகே, கிளியர். ஸோ எண்ணம் கரெக்டாக இருந்தால் போதும். சரி பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ், டைம் ஆயிடுச்சு. ஏதாவது டவுட்னா சேட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பாய். ஸோ நாளைக்கு என்ன கிளாஸ் பார்த்தீங்கன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்ப்போம் நாளைக்கு பயாலஜி கிளாஸ். ஸோ மேக்ஸ் கிளாஸில் நம்ம ரிலேஷனில் ஒரு 2 செம்ம கண்டினியூ பண்ணிட்டு ஃபங்க்ஷனை பார்ப்போம். தேங்க்யூ ஆல். வீடியோ ஸோ இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. இதோட ரெக்கார்டிங் செஷன் வீடியோ வந்து உங்களுக்கு யூடியூப்ல நாளைக்கு மார்னிங் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டவுட்ஸை வந்து டவுட் கிளியரிங் செஷன் ஃப்ரைடேஸில் கண்டக்ட் பண்ணுவோம். அன்னைக்கு வந்து உங்களுக்கான அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் கொடுப்போம். ஸோ எந்த கிளாஸ் வரதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இதை ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிளாஸஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி 2 நடந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் அண்ட் பயாலஜி கிளாஸஸும் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. பார்த்துட்டு வந்தீங்கன்னா மச் பெட்டராக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சேனல் நேம் வந்து சக்ரா அகாடமி. நாங்கள் உங்களுக்கு அதை லிங்க்கையும் வந்து சென்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த மீட்டிங்க்கான லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கே வந்துடும் ரெகுலராக. கொஞ்சம் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு மெயிலுக்கு வரல அப்படின்னாக்கா உங்கள் ஸ்கூலில் அந்த விஷயத்தை இன்டிமேட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள், அவங்களுக்கும் வந்து இந்த கிளாஸஸ் வந்து கிடைக்கணுன்ற இன்ஃபார்ம் பண்ணுங்கள்.